எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வணக்கம், நான் மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் தமிழ். நம்ம வந்து டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் மேத்ஸ் பார்த்துட்ருக்கோம். அது வந்து இப்போ லினியர் அல்ஜிப்ரா பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஓகேவா? நம்ம 3 கிளாஸ் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 4th கிளாஸ் போயிட்டுருக்கு. நம்ம வந்து மேட்ரிக்ஸ் டீகம்போசிஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? மேட்ரிக்ஸ் டீகம்போசிஸ்னு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம எப்பவுமே. ஸோ அது வந்து டீகம்போசிஷன் என்ன அப்படிலாம் பார்த்து முடிச்சுட்டோம். நம்ம ஃபண்டமெண்டல்லாம் பார்த்து முடித்தோம். எத்தனை வகையான டீகம்போசிஷன் இருக்குது அப்படின்னு வந்து டே 1ல் பார்த்து முடித்தோம். அப்புறம் டே 2ல் வந்து எல்லா வருஷம் பார்த்து முடிச்சு நேற்றுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்க கொலோஸ்கி டீகம்போசிஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஒரு 11 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தோம். கொலோஸ்கி இது நம்ம அதுக்கு வந்து கொலோஸ்கி டீகம்போசிஷனுக்கு வந்து நமக்கு என்ன தெரியும்னாக்க ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிடும். அந்த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸுக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. எப்போதுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து டயகனலில் வந்து ரியல் நம்பர்ஸ் இருக்கும். அப்புறம் அப்பர் டயகனல்லையும் அப்பர் ட்ரையாங்கிள்லையும் லோயர் ட்ரையாங்கிள்லையும் என்ன இருக்குன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும் பார்த்தாங்க. ஓகேவா? இதுதான் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரி, அதை வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸானு செக் பண்ணுறது எப்போதும் என்ன விஷயம்னா என்ன செய்வோம் நம்ம வந்து அந்த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வந்து என்ன செய்வோம் நம்ம வந்து கன்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். கன்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் பண்ணி வர்ற ஆன்சரும் நம்மளோட ஒரிஜினல் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுனாக்கா அது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு நம்ம வந்து ப்ரோக்ராம் வைஸாக நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட ஒரு ஒரு ரியல் நம்பர் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்க வர்ற ஆன்சரும் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி பார்த்தோம். அதான் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணி பார்த்தோம் நம்ம. அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு 2 ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், இல்லை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். வர ரிசல்ட் எப்படி இருக்குனாக்கா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி பார்த்தோம். அது ப்ராப்பர்ட்டி 3 பார்த்தோம் நம்ம. ப்ராப்பர்ட்டி 4ல் வந்து என்ன பார்த்தோம்னாக்க உங்களுக்கு வந்து 2 ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டாட் பண்ணல இந்த ஹெடமார்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய புக்கில் வந்து மல்டிப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஆனால் மல்டிப்ளிகேஷன் போட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. டாட் ப்ராடக்ட் வேற, கிராஸ் ப்ராடக்ட் வேற, எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் வேற. நீங்கள் செக் பண்ணணும், நீங்கள் கேட்கணும். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சொல்றது வந்து எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷனா இல்லை வந்து டாட் ப்ராடக்டா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய புக்ஸில், சில புக்ஸில் வந்து அது வந்து டாட் ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி ஹெடமார்ட் மல்டிப்ளிகேஷன் போட்டிருந்தாக்க எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் பேர். ஓகேவா? நார்மல் நிறைய புக்கில் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு டாட் ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. டாட் ப்ராடக்ட் வேற, கிராஸ் ப்ராடக்ட் வேற, ஹெடமார்ட் மல்டிப்ளிகேஷன் இது மட்டும்தான் எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? செக் பண்ணணும். வெறும் மல்டிப்ளிகேஷன்னாக்க சம்டைம்ஸ் டாட் போட்டுருவாங்க. ஓகேவா? 2 மேட்ரிக்ஸ் வந்து டாட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் அது வந்து பார்க்கும்போது 2 ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது வர்ற ரிசல்ட் எப்படி இருக்குனாக்க ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி 4 பண்ணி பார்த்தோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டி 5ல் என்ன பார்த்தோம்னாக்க ட்ரேஸ் முக்கியமான விஷயம் பார்த்தோம். ட்ரேஸ் எப்போதும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து டயகனல் உள்ள வேல்யூஸ் வந்து சம் பண்ணி வர ரிசல்ட் தான் ஒரு மேட்ரிக்ஸோடைய ட்ரேஸாக இருக்கும். ட்ரேஸ் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னாக்க வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். நமக்கு நல்லா தெரியும் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இன்னமும் நல்லா தெரியும் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸில் உள்ள டயகனல் வேல்யூஸ் வந்து கட்டாயம் ரியல் நம்பராக இருக்கணும். அப்படிங்கிறவாசி நம்ம ட்ரேஸ் கண்டுபிடிச்சோம்னாக்க வர ரிசல்ட் கட்டாயமா ரியல் நம்பராக இருக்கும். ஒருபோதும் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அது ப்ரூவ் பண்ணி பார்த்தோம் நம்ம. சரியா? அதை பண்ணி பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ட்ரேஸ் வந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுனாக்க நம்ம வந்து இது மாதிரி வந்து நம்ம மேட்ரிக்ஸஸ் கிளாஸ் நடத்திருக்கோம். நம்மளுடைய இமேஜ் ப்ராசஸிங்கில் வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு, மிரரிங் பண்ணுறதுக்கு, ஸ்கேல் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்லேஷன், ஷியரிங், நான் இன்ஃபார்ம்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே பயன்படுத்து எல்லாம் வந்து போட்டு பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் இமேஜ் எடுத்து நம்ம வந்து நல்ல ஞாபகம் கணக்கு ஒரு பணத்தை நம்மளுடைய தமிழ்நாடுனுடைய மரம் வந்து பனை மரம், அதை எடுத்து என்ன பண்ணுறோம்னா இப்போ போட்டு காமிச்சிருக்கோம். எப்படி வந்து அது மிரர் ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது, ஸ்கேல் பண்ணணும், எல்லாம் போட்டு காமிச்சிருக்கோம். நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம அது வந்து பண்ணி பார்த்தோம். நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டெட்டு வந்து பார்த்துருக்கோம். டெட்டர்மெண்ட் வந்து எப்போதுமே எப்படின்னாக்கா ரியல் நம்பராக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்து டெட்டர்மெண்ட் பார்த்தோம். ஓகேவா? அது வந்து பார்த்தோம் 2/3 3/3 டெட் எப்போதுமே வந்து அது வந்து ரியல் நம்பராக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வாய்ப்பு கிடையாது. அது பார்த்தோம் நம்ம. ஏன்னா நமக்கு என்ன அடிச்சிருக்குனாக்கா வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது, அதனால வந்து டெட்டர்மெண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கான்னு மைண்ட் சந்தேகம் வரக்கூடாது. நம்ம ரியல் டைம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் இந்த விஷயம் தோணிட்டு இருக்கணும். அந்த நம்ம ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம டேட்டா செட் இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் மைண்ட் தோண்டிட்டு இருக்கணும். அதுதான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். எவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் இருந்தாலுமே இதான் ரூல்ஸ் உங்களுக்கு. அது எல்லாமே இப்போ செக் பண்ணி பார்த்துக்குவோம். ரியல் நம்பர் பார்த்துக்குவோம். ரைட். அப்புறம் வந்து நம்ம அந்த சைனோட ஐ திங்க் நம்ம இவங்க வந்து பண்ணி வச்சாங்க, அதை ஆட் பண்ணிக்கிற இடத்துல ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயம் பார்த்தோம், எப்படி இருக்குன்னு பார்த்தோம்.
அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸும் அது கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸும் வந்து ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இன்வர்ஸ் ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அது ஒரு ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆகும் பார்த்தோம். இன்வர்ஸ்ன்றது வேற. இன்வர்ஸ் எப்பவுமே சொல்றவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, இன்வர்ஸ் வந்து ஏ போட்டு மேலே -1 போடுவாங்க. ஏமா வச்சுக்க, இது இன்வர்ஸாக இருக்கும். போட்டு நம்ம இது மாதிரி வந்து போடுவாங்க. சரியா? இது இன்வர்ஸ் இருக்கும். ஓகேவா? இன்வர்ஸ் இருக்கும். அது பார்த்தோம். சரி, அடுத்தது இன்வர்ஸ் வேற, டிரான்ஸ்போஸ் வேற பார்த்தோம். அப்போ நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது வந்து கான்ஜுகேட் மேட்ரிக்ஸை மாத்திரம் கரெக்டாக. அது எப்படி இருக்கும்? ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸாக இருக்கும். கான்ஜுகேட் நல்லா தெரியும். கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ண அப்படின்னா என்பி டாட் கான்ஜுகேட் மெத்தட் இருக்குது. ரியல் நம்பர் உள்ள சைனை மட்டும் மாற்றி கொடுத்துரும் உங்களுக்கு. அதை பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? ரியல் நம்பர் உள்ள சைன், சாரி தப்பா சொல்றேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள இமேஜினரி நம்பர் மட்டும் மாற்றி கொடுக்கும். இமேஜினரி பார்ட்ல உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும், ரியல் நம்பர் இருக்கும், பிளஸ் ஒரு இமேஜ் நம்பர் இருக்கும். இமேஜ் நம்பர்ல உள்ள சைனை மட்டும் மாற்றணும். மைனஸ் பிளஸ் ஆகும், பிளஸ் பிளஸ் மைனஸ், பிளஸ் வந்து மைனஸ் ஆகும். அது பார்த்த நம்பர். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னு கொஞ்சம் முக்கியமான விஷயம். இப்போ ஆர்டர் ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் எனி ஆர்டர்னாக்க 3/3, 2/2, 5/5 எனி ஆர்டர். அந்த ஷேப்பு அதனுடைய பவர் பண்ண n டைம்ஸ் பண்ணணும் வச்சுக்கலாம். வர ரிசல்ட் எப்படி இருக்குன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து வர ரிசல்ட் எப்படி இருக்குன்னா வந்து ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸாக இருக்கும். பவர் பண்ணோம்னாக்க அது பார்த்த நம்பர். சரியா? அது பண்ணி பார்த்த நம்பர். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்க ஒரு மெத்தட் ஒன்று போட்டிருக்கோம், மேட்ரிக்ஸ் பவர் ஒன்று இருக்கு. மேட்ரிக்ஸ் பவர், அந்த மேட்ரிக்ஸ் பவர் பண்றது. ஓகேவா? நீங்க அது ஏன் ஹெச்னாக்க ஹெச் தான் உங்களுக்கு வந்து ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் போட்டிருக்கோம். இது டு தி பவர் 2 கொடுக்குறோம், 3 கொடுக்குறோம், என்னென்ன கொடுக்குறோம் நீங்க அதை பார்த்தோம். சரி, அது பார்த்தோம். அப்புறம் வந்து ஐகன் வேல்யூஸ். இன்னைக்கு ஐகன் வேல்யூஸ் நடத்த ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குனாக்க வந்து எப்போதும் ரியல் நம்பரா இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வாய்ப்பே இல்லை. அதை பார்த்துருக்கோம். சரிதானே? அதை பார்த்தோம். ரைட். இந்த சிம்பிள்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பேர் லேம்டான்னு பேரு. இதெல்லாம் பார்க்க போறோம். லேம்டான்னு பேரு. இன்னைக்கு எல்லாம் பார்த்துருவோம். இதான் கிளாஸ் ஆரம்பி. இன்னைக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் பத்தி ஃபுல்லா கிளாஸ் எடுக்க போறோம். உங்களுக்கு திருப்பி அதை பண்ணிட்டு திருப்பி ரீவிசிட் கேர் அது பார்த்தோம். அதாவது நம்ம வந்து ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்னாக்க அது எப்போதுமே அந்த வேல்யூஸ் வந்து ரியல் நம்பரா இருக்கும். அது ஏன்லாம் பண்ணி பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்புறம் வந்து அந்த ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அது ஒரு சப் டாபிக் ஒன்று இருக்கு. அது பேர் ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் பேரு. இன்னொரு பேர் வந்து என்னக்கா ஆன்டி ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் பேர் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஓகே. அதுக்கு என்ன விஷயம்னாக்க நம்ம எப்படி வந்து ஒரு ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து அந்த ஹெர்மிஷன் மேட்ரிக் என்ன பண்றோம், கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதே தான் இங்கேயும் பண்றோம். கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு என்ன பண்றோம்னாக்க அந்த கான்ஜுகேட் இதான் உங்களுக்கு கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ். இது டேக்கர்னு பேர். ஸ்வாட் கத்திமார் இருக்குல்ல பேர் இது. இந்த சிம்பிள் போட்டோம்னாக்க கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் பேரு. 2 ஆப்ரேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் பண்றோம், அப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்றோம். ஏமா வச்சுங்க, கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் 2 ஆப்ரேஷன். உங்களுடைய ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் வந்து கான்ஜுகேட் பண்றோம் ஃபர்ஸ்ட், வர ரிசல்ட்டை டிரான்ஸ்போஸ் பண்றோம். ஓகே தானே? பண்ணிடுறோம். அது பேர் தான், அதுதான் சிம்பிள் பேர், டேக்கர் சிம்பிள் பேர். A+ இந்த இடத்துல அது மாதிரி அர்த்தம். அப்புறம் என்ன பண்றோம், அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னாக்க நம்மளுடைய ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் வந்து மைனஸ் வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும், அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏமா வச்சுங்க. சரிதானே? அது மட்டும் ஏமா வச்சுங்க. அதான் சிம்பிள் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம 2 ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். எப்போதுமே வந்து ஐகன் வேல்யூஸ் வந்து இமேஜினரி நம்பர் 0வா இருக்கும். ட்ரேஸ் வந்து எப்போயுமே உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து இமேஜ் நம்பர் 0வா இருக்கும் பார்த்தோம் உங்களுக்கு. அது மாதிரி டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், இருக்குது பியூர் இமேஜினரி. 3மே இமேஜினரி இருக்கும். டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து இமேஜினரியா இருக்கும், ஆர் 0வா இருக்கும். ஐகன் வேல்யூஸ் வந்து இமேஜினரி நம்பர் இருக்கும், 0வா இருக்கும். ட்ரேஸ் வந்து பியூர்லி இமேஜினரி, ஆர் 0வா இருக்கும். வேற நம்ம இதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இப்போ இதே நீங்க அப்படியே நீங்க ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து ரியல் நம்பரா இருக்கும். ஐகன் வேல்யூஸ் வந்து எப்பவுமே ரியல் நம்பரா இருக்கும். ட்ரேஸ் வந்து ரியல் நம்பரா இருக்கும். ஓகே தானே? வேற 3மே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் நம்பர், இமேஜினரி ஆர் 0வா இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட், 3மே ஆப்போசிட். இது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி பார்த்த நம்பர். சரியானா? அப்புறம் வந்து அதான் பார்த்தோம் இல்லையா, அந்த ஹெர்மிஷன் ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ். இன்னொரு பேர் வந்து ஆன்டி ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ். ஆப்போசிட் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இதர் பியூர்லி இமேஜினரி ஆர் 0ன்னு பார்த்தவங்களுக்கு. சரிதானே? அது பார்த்தவங்களுக்கு இந்த மட்டும் இப்போ சொல்ல போறோம். இந்த டயகனலைசபிள் அண்ட் த ஐகன் வெக்டார் இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து இப்போ சொல்ல போறோம். நீ கிளாஸ் எடுக்க போறோம், அப்போ சொல்ல உங்கள்கிட்ட. சரியா? அது சொல்ல போறோம் உங்கள்கிட்ட. ரைட். இது பார்த்தோம் நம்ம. அப்புறம் என்ன பார்த்தோம்னாக்க நம்ம வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். நம்ம இதுலயே 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. எதுக்கு? ஆன்டி ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸுக்கு, இல்லைனாக்கா ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஒன்று வந்து அதனுடைய டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து இமேஜினரி நம்பரா இருக்கும். அப்புறம் வந்து ட்ரேஸ் வந்து இமேஜ் நம்பரா இருக்கும். அப்புறம் ஐகன் வேல்யூ இமேஜினரி நம்பரா இருக்கும் பார்த்தோம். அப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, ட்ரேஸ். ட்ரேஸ் எப்படின்னா கட்டாயம் வந்து இமேஜினரி நம்பரா இருக்கும். கட்டாயம் தெரியும். ஏன்னாக்கா உங்களுக்கு
டயகனல் வேல்யூஸ்ல வந்து இமேஜினரி நம்பர் இருக்குது. அது சம் பண்ணாக்க வர்றது எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து இமேஜினரி நம்பர் தான் இருக்கும். ஏன்னா ட்ரேஸ்ன்றது என்னன்னாக்க ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸினுடைய டயகனல் வேல்யூஸை சம் பண்ணி வர்ற வேல்யூஸ் தான் ட்ரேஸ் சொல்லுவோம். அதான் ட்ரேஸ் சொல்ல போறோம். அதை ப்ரூவ் பண்ணி பார்த்தோம். சரிதானே? இது பார்த்தோம். இப்போ எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்தாச்சு, நம்ம முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு, முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து இப்போதான் பண்ணி முடிச்சு பிறகு நம்ம க்ளோஸ்க்கு டீகம்போசிஷன் பற்றி போட போகிறோம். நம்ம நேற்று பார்த்தோம். நம்ம க்ளோஸ்க்கு டீகம்போசிஷன்னாக்க நம்ம அது எப்பவுமே என்னன்னாக்க சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தோம், பாசிட்டிவ் டெஃபினிட்னு பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து அந்த எல் டாட் எல் டிரான்ஸ்போஸ் லோயர் ட்ரையாங்கிள் அது டிரான்ஸ்போஸ், அது இல்லைனாக்க வந்து அப்பர் ட்ரையாங்கிள் வித்து அப்பர் ட்ரையாங்கிளுடைய டிரான்ஸ்போஸ் டாட் அப்பர் ட்ரையாங்கிள். ஏன்னாக்க உங்களுக்கு தெரியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து அப்பர் லோயரும் எப்பவுமே சேம் மிரர் இமேஜாக இருக்கும் பார்த்தோம். சரியா? இதில் எங்கே பயன்படுத்த போகிறோம்னாக்க நம்ம லினியர் ரெக்ரெஷன். இதுதான் உங்களுக்கு வந்து நம்ம மெஷின் லேர்னிங் ஆரம்பிக்கும் போது இதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அல்காரிதம் போட போதும். ஃபர்ஸ்ட் அல்காரிதம் லினியர் ரெக்ரெஷன் தான் நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் அல்காரிதம் போடுவோம் எப்போதுமே. சிமுலேஷனுக்கு ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் படிக்கணும்னாக்க உங்களுக்கு கால்குலஸ் படிக்கணும். அப்புறம் இப்பெல்லாம் பண்ண போகிறோம் உங்களுக்கு. இது வந்து பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த கொலோஸ்கின் மெத்தட் ஒன்று இருக்குது. அதான் உங்களுக்கு வந்து கொடுக்குது பார்த்து நம்ம இந்த போட்டு பார்க்குறோம். இதை போட்டு நடத்தணும்லது நடத்தியாச்சு எல்லாமே. நடத்தியாச்சு இல்லை? நேற்று பார்த்தோம்ல எல்லாமே. என்ன டீம் அமைதியா இருக்குது? எஸ் சார். பார்த்தோம்ல எல்லாமே. பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ கொலோஸ்கி மெத்தட் என்ன செய்யணும்னாக்க இன்பில்ட் மெத்தட் வந்து நமக்கு வந்து லோயர் ட்ரையாங்கிள் கொடுத்துரும். உங்களுக்கு இந்த இருக்குது லோயர் ட்ரையாங்கிள் கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து பிரிச்சாச்சு. இதுதான் விஷயம். இதுதான் நமக்கு வந்து ஒரு கொலோஸ்கி டீகம்போசிஷன் வந்து பார்த்து முடிச்சு நம்ம. சரியா? பார்த்து முடிச்சு நம்ம அவ்வளோதான். இது நேரத்துக்கு நம்ம வந்து மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன்ஸ் என்ன, அதெல்லாம் ஏன் பண்ணுறோம், டைப்ஸ்லாம் என்னென்ன அதெல்லாம் பார்த்து முடித்தோம். அப்புறம் வந்து எல்யூ காம்போஸ் லோயர் அப்பர் பார்த்தோம், கியூஆர் பார்த்தோம், ஆர்த்தோகனல் அப்பர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து கொலோஸ்கி மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷனோட எல்லா விஷயம் பார்த்தோம். அப்புறம் வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து முக்கியமான விஷயம் ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ், ஐகன் டீகம்போசிஷன் பார்க்க போகிறோம். 3 இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இது டீகம்போசிஷன் தான். இங்கே எப்படி எல்யூ டீகம்போசிஷன், கியூஆர் டீகம்போசிஷன், கொலோஸ்கி டீகம்போசிஷன் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஐகன் டீகம்போசிஷன் சொல்கிறோம். ஐகன் டீகம்போசிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா ஐகன் வேல்யூ கிடைக்கும், ஐகன் வெக்டார் கிடைக்கும். நம்ம சரியா? ரைட். க்ளோஸாக கவனிச்சுங்க இப்போ. சரியா? இந்த ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார், அப்புறம் எஸ்விடி ரெண்டு உங்களுக்கு முக்கியமான விஷயம் எப்போதுமே. ரைட்டா? இதோட முக்கியம் எஸ்பிடி முக்கியமான விஷயம். நேற்றுக்கு இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரைட். இப்போ முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம், சில ரீகால் பண்ணிடுவோம். மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் நமக்கு ஏன்னாக்கா பர்பஸ் என்ன பண்ணாக்கா அதை பார்த்துட்டு அதுனா மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக பிரிச்சிடறோம். 2 பார்ட்டாக 3 பார்ட்டாக பிரிச்சிடறோம். இந்த 5 வகையான டீகம்போசிஷன் டெக்னிக்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து அது மேட்ரிக்ஸ் சின்னதாக்கி விட்டுறோம். ஏன் சின்னதாக்குன்னா அது நமக்கு என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். பெரிய ஒரு எல்லா மேட்ரிக்ஸுக்கு வந்து பெரிய டேட்டா செட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறத விட சில பிரித்து பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணும்போது கம்ப்யூட்டர்ஸ் நல்லா ஈஸியாக இருக்குன்னு பார்த்தோம். அவர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்லாம் ஈஸியாக பண்ண முடியும்னு பார்த்தோம். நம்ம அதான் பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? மோஸ்ட் யூஸ்ட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் இஸ் த ஐகன் டீகம்போசிஷன் that decomposes a matrix into eigen vector, eigen values. அதான் விஷயம். எப்படி வந்து எல்யூக்கு டீகம்போசிஷன் வந்து நமக்கு வந்து லோயர் அப்பர் ட்ரையாங்கிள் கொடுத்துச்சு, கியூஆர் டீகம்போசிஷன் வந்து ஆர்த்தோகனலையும் அப்பரையும் கொடுத்துச்சு, கொலோஸ்கி நமக்கு என்ன கொடுத்துச்சுனாக்க வந்து நம்ம வந்து லோயர் ட்ரையாங்கிள் கொடுத்துச்சு. அது மாதிரி இப்போ இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து இது என்ன உங்களுக்கு தெரியணும், எந்தெந்த டீகம்போசிஷன் என்ன அவுட்புட் கொடுக்கும் தெரியணும் உங்களுக்கு. சரியா? ஐகன் டீகம்போஸ் என்ன பண்ணாக்க 2 அவுட்புட் கொடுக்கும். ஒன்று வந்து ஐகன் வேல்யூ, ஒன்று ஐகன் வெக்டார் கொடுக்கும். இதான் ரொம்ப ரியல் டைத்தில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதுவும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து எஸ்பிடி யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வேல்யூ டீகம்போசஸ் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. சரியா? ரைட். இன்னொன்று வந்து நம்ம வந்து மெயின் நம்ம அகைன் ஞாபகம் வச்சுங்க, நம்ம இதெல்லாம் பார்க்கறது வந்து நம்ம மெஷின் லேர்னிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். மெஷின் லேர்னிங் வரும்போது நான் உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூ வந்து மெஷின் என்ன செய்யணும்னாக்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். உங்களுக்கு யானே தெரியாது. ஒரு லைனில் வந்து உங்களுக்கு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூ கொடுத்துரும். என்ன அப்படின்னா என்ன எங்கே இது வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இதான் படிக்கிறோம் நம்ம. சரியா? ஓகே. இது மெயினாக என்ன பண்ண போறோம்னாக்கா வந்து பிசிஎன் கான்செப்ட் ஒன்று இருக்குது, பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் ஒன்று இருக்குது, டைமென்ஷன் ரிடக்ஷன் கான்செப்ட். அதுக்கு எல்லாம் பயன்படுத்தும் போது தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஐகன் வேல்யூலாம் வரும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 காலம் இருக்குது, 1 மில்லியன் ரோஸ் இருக்குனாக்க எனக்கு 100 காலம் வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து 50 காலம் போதும் அப்படின்னா எந்த காலத்தை எடுத்துக்கிறதுன்ற உங்களுக்கு. இப்போ நேமு, ஏஜ், செக்ஸ், குவாலிஃபிகேஷன், மார்க், கிரேடு, சேலரி இருக்குது. ரிசல்ட் வருது எனக்கு. அப்புறம் எந்த காலம் முக்கியம், எந்த காலம் வேண்டாம்னு முடிவு பண்ணுறோம்ல, எதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா செட்டில் காலம் நமக்கு வேணும் வேண்டாம் எப்படி முடிவு பண்ணணும், நம்ம சயின்டிஃபிக் அப்ரோச் பண்ணி முடிவு பண்ண முடியா. அதுக்கு தான் இந்த நம்ம பண்ணுறோம் வந்து இந்த ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ 100 காலம் இருக்குது, 1 மில்லியன் ரோ இருக்குது, ரோசன் காலம் ஆர்சி ரோசன் காலம்ஸ் இருக்குது நமக்கு டேட்டா செட்டில். நம்ம என்ன செய்வோம்னாக்க 100 காலம் வேண்டாம் சார், எனக்கு ஒரு 50 காலம் போதும், இல்லை 20 காலம் போதும்
அப்போ முடிவு பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. அதெல்லாம் தேவையில்லாத டேட்டா உங்களுக்கு எல்லாமே ஜங்க் டேட்டா, தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுவோம் நம்ம ஜஸ்ட் லைக் நம்ம வந்து ஒரு இது பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு நேம், ஏஜ், செக்ஸ், குவாலிஃபிகேஷன், சேலரி இருந்துச்சுனாக்கா 5 காலத்தில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் காலம், 5 காலம் இருக்குது, எது இம்பார்ட்டன்ட், 3 காலம் மட்டும் போகுதுனாக்கா எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணணும்னாக்கா இது அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஐகன் தேவைப்படும். அதான் உங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா பிசிஏ பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்னாக்கா நேம், ஏஜ், செக்ஸ், குவாலிஃபிகேஷன், சேலரி, எதெல்லாம் பிரின்சிபல் காலம்ஸ், இது முக்கியமான காலம் என்னென்ன, அதான் பிரின்சிபல் காம்பவுண்ட்னு பேர் உங்களுக்கு. சரியா? எதெல்லாம் முக்கியமான காலம், 5 காலத்தில் எது முக்கியமான காலம், நேம் தேவையா, ஏஜ் தேவையா, செக்ஸ் தேவையா, குவாலிஃபிகேஷன் தேவையா, சேலரி தேவையா, டேட் ஆஃப் பர்த் தேவையா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். எந்த காலம் தேவை அப்படின்ட்டு அந்த எப்படி சயின்டிஃபிக் அப்ரோச் முடிவு பண்ணுறோம்ல, அப்போதான் நம்மளுக்கு வந்து இந்த ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர் பயன்படுத்த போகிறோம் உங்களுக்கு. சரியா? அதான் உங்களுக்கு வந்து பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் பேர் உங்களுக்கு அப்படின்ட்டு. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு என்ன அர்த்தம், ஒரு ஐகன் டீகம்போசிஷன் என்ன, அது எப்படி, அது மூலம் நம்ம எப்படி வந்து ஐகன் வெக்டாரையும் ஐகன் வேல்யூ கிடைக்கும் நமக்கு அப்படி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஐகன் டீகம்போசிஷன் எப்படி வந்து நம்ம மூலமாக பைத்தன் மூலமாக எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். எப்பவும் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் வந்து பிரிக்கிறோம். நம்ம மேட்ரிக்ஸ் நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னாக்க வந்து மேட்ரிக்ஸ் தான் சரி. நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 6x2 பிரிச்சிருவோம், 6x2 பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு 6க்கு தனியாக பிஸ்னஸ் ஆச்சுக்கு அப்ளை பண்ணுவோம், 2க்கு தனியாக பிஸ்னஸ் அப்ளை பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு 2ஐயும் என்ன பண்ணணும், திருப்பியும் ரீகான்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா செட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து டீகம்போஸ் பண்ணப்பட்ட பிறகு மறுபடியும் ஒன்னாக்கணும். அப்போ ஒன்னாக்குனாக்கா மறுபடியும் ஒழுங்காக ரிசல்ட் வரணும். அதான் திருப்பியும் ஹவு டு கன்ஃபார்ம் இதை இப்போ என்ன பண்ணுறோம், ஹவு டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஐஜன் வெக்டார் ஐஜன் வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், உங்களுக்கு பண்ண போகிறோம். சரிதானே? ஒரிஜினல் வேல்யூ ஒரிஜினல் டேட்டா செட் கிடைக்கும் செக் பண்ண போகிறோம். இதான் எப்போதும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமான விஷயம் பார்த்துங்க, சும்மா நம்மளுக்கான போட்டு வச்சிருக்கோம். நம்மளுக்கு புரிதலான போட்டிருக்கோம். நான் 4 ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன், நீங்கள் 2ஓ 5ஓ எப்படின்னா போட்டுங்க. 4 டீட்டெயிலாக போட்டிருக்கு, வாசி போட்டிருக்கு, எப்படி உங்கள் ஐடியாக்கான போட்டிருக்கோம். இது எந்த மாதிரி இட்ஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுத முடியும். புரிதலுக்கு வாட்டி ஈஸியாக பிரித்து போட்டிருக்கு, அவ்வளோதான். இதுக்கு வந்து ரூல்ஸ்லாம் கிடையாது, நம்மளா போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஐகன் டீகம்போசிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆனால் என்ன மேட்ரிக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேட்ரிக்ஸ் டேட்டா செட், இதை நம்ம வந்து டீகம்போசிஷன் பண்ணுறோம். என்ன வச்சு பண்ணுறோம்னாக்கா ஐகன் டீகம்போஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் எல்இ டீகம்போசிஷன் பார்த்தோம், ஆர்த்தோகோனல் டீகம்போஸ் பார்த்தோம், கொலோஸ்கி டீகம்போஸ் பார்த்தோம். இப்போ ஐகன் டீகம்போஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். மேட்ரிக்ஸை பிரிக்கிறோம், டேட்டா செட் பிரிக்கிறோம். அதோட கான்செப்ட் என்ன, அது கோடு போட்டு காமிச்சிருக்கும். ஓகே, என்ன சொல்றேன், ஐகன் டீகம்போசிஷன் வந்து 2 கொடுக்கும். ஒரு ஐகன் வெக்டார்ஸ் கொடுக்கும், ஐகன் வேல்யூஸ் கொடுக்கும். அது வந்து தேரி மட்டும்தான். ஐகன் வெக்டார்னா என்ன, வேல்யூஸ்னா தேரி மட்டும் பார்க்க போறோம் நம்ம. அப்புறம் வந்து அது வந்து அது உண்மையிலேயே ஐகன் வெக்டார் தானா வந்தது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஹெர்ஷியன் மேட்ரிக்ஸ். நம்ம வந்து இப்போ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வந்து உண்மையிலேயே நீங்கள் கொடுத்த இப்போ பாரி வந்து 2 டேட்டா கொடுப்பாரு, அது வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாரு. நான் எப்படி தெரியும் எனக்கு வந்து அவர் கொடுத்தது மேட்ரிக்ஸ் வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்ன்ட்டு? நான் என்ன செய்ய போயிட்டு அதுக்கு வந்து கன்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் பார்ப்பேன். அப்போ கன்ஃபார்ம் பண்ணுவேன், ஒரே லைனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவர் கொடுத்த டேட்டா செட் வந்து ஹெர்மிஷியன் டேட்டா செட் இல்லையான்ட்டு. அது மாதிரி எனக்கு வந்து இப்போ ஐஜன் டீகம்போஸ் என்ன கொடுக்குது, எனக்கு வந்து ஐஜன் வெக்டாரை கொடுக்குது, ஐஜன் வேல்யூ கொடுக்குது. உண்மையிலேயே ஐஜன் வெக்டார் தானா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு. அதனுடைய ஐஜன் வெக்டாரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஐஜன் வேல்யூஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் பேச போகிறோம். அது தெரிய பேச போகிறோம், கோடு பேச போகிறோம். அப்புறம் எப்போது மாதிரி தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணியாச்சு. அதாவது டேட்டா செட்டை வந்து நம்ம பீஸாக பிரிச்சுட்டோம், மறுபடியும் ஒன்றா இணைக்கணும். ஒன்றா இணைச்சு நமக்கு வந்து ஒரிஜினல் கிடைக்கும் நமக்கு. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்க்குறோம், கோடு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்குறோம். இதுதான் ஜஸ்ட் புரிதலான போட்டிருக்கோம், பார்க்கணும். நம்ம எப்போவுமே நமக்கு இந்த டீச்சிங்கில் வந்து இப்போ 2 வகை டீச்சிங் இருக்கு. இப்போ ஒன்று வந்து டிடெக்டிவ் டீச்சிங்னு பேர். ஃபர்ஸ்ட் தியரியை சொல்லிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் அப்ரோச் போகிறது, அது வகையான கான்செப்ட். இது யூஎஸ்ஏல ஒரு மாடல் இருக்கும், யூரோப்பில் ஒன்று இருக்கும், இந்தியாவில் மாடல். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இன்னொரு டீச்சிங் வந்து இண்டக்டிவ் டீச்சிங் பேர். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ், அப்புறம் தியரி சொல்லுவோம். அது ஃபர்ஸ்ட் கோடு காமிச்சிட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்லுவோம். எப்பவுமே இது வகையான அப்ரோச். நம்ம வந்து இது என்ன செய்யணாக்கா, நம்ம குரூப் வந்து ஹெட்ரோஜினியஸ் குரூப் அப்படிங்கிற மாற்றி சம்டைம்ஸ் என்ன செய்வேன், ஒரு கான்செப்ட் லாஜிக் சொல்லிட்டு அப்புறம் கோடு போவேன், ப்ராக்டிஸ் கோடு போட்டு காமிப்போம். சம்டைம் என்ன செய்வேனாக்க தெரிஞ்சிருக்கும், நான் பர்பஸாக வந்து நான் என்ன சொன்னாக்க லாஜிக் சொல்ல மாட்டேன், நேராக கோடு போயிடுவோம். கோடு போயிட்டு அது என்ன ரிசல்ட் வருதோ அங்கேருந்து கொண்டு வரணும். ஓகேவா? பேக் ப்ரொபகேஷன் மாதிரி அது மாதிரி சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ ஏன் சொல்கிறேன் வந்து இது ஏன் சம்டைம்ஸ் வந்து எப்பவுமே இந்த ப்ராக்டிஸ் இது வந்து உங்களுக்கு கோடு காமிச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் தேடி போகிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து சொன்னால் புரிஞ்சுக்கும் பார்த்தோன்னே. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, வாட் யூ see is what you believe. நம்ம கோடு எக்ஸிக்யூஷன் பார்க்குறோம், ரிசல்ட் பார்க்குறோம், டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாப்பா அந்த ரிசல்ட் வந்து போட்டு பார்த்தோம், நம்ம வந்து இதை போட்டு பார்க்கும்போது ரிசல்ட் வந்துட்டு போய் தான் ரிசல்ட்டுப்பா அப்படின்னு இந்த ரிசல்ட் உங்களால் என்ன செய்ய முடியும்னாக்கா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு அப்ரோச் இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு. இன்னொன்று எப்படின்னாக்க உங்களுக்கு வந்து டக்குன்னு மைண்டில் போய் டக்குன்னு கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு சரியா பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் எப்போ ஞாபகம் வச்சுங்க,
நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம எந்த டீம் கிட்ட பேசிட்டு இருக்கோமோ அப்போ முடிவு பண்ணணும். எந்த டீம் கிட்ட பேசிட்டு இருக்கோமோ அப்போ எந்த அப்ரோச் பெஸ்ட்னு பார்க்கணும் உங்களுக்கு. சரியா? சில பேருக்கு அட்வான்ஸ் யூசர்ஸ் என்ன செய்வாங்க, டைரக்டா வந்து ப்ராக்டிஸ் போடுவாங்க. ஹெட்ரோஜினஸ் குரூப் வந்து தேரி பண்ணிட்டு அப்புறம் லாஜிக் போவாங்க. சம்டைம்ஸ் தேரி வந்து ரொம்ப கடிக ரொம்ப ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சம் அனீசியா இருக்கும் புரியறதுக்கு. வேணாப்பா முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்க, ரிசல்ட் காமிக்கிறேன், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன், ரிசல்ட்லேருந்து தேரி போவோம் அப்படிப்பாங்க. ஸோ நம்ம வந்து அப்போக்கே மாற்றிப்போம். ஏன் சொல்றேன்னாக்க நீங்கள்லாம் நம்மளுடைய நீங்கள் திருப்பி இப்போ வந்து பாரி வந்து கிளாஸ் எடுக்க வராது. நீங்களாம் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம அது மாதிரி வந்து எந்த அப்ரோச் எந்தக்கு எப்போ தெரியும்னு உங்களால் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படின்னு சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் டீகம்போசிஷன் பார்த்துருவோம். நம்ம என்ன பார்த்துருவோம் தெரியும், ஒரு வகையான டீகம்போசிஷன். இப்போ இது என்ன பண்ணுறதுனா ஏமா வச்சுங்க, டீகம்போசிங் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் முக்கியமான விஷயம். அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் வராது, ஷேப் வந்து சமமாக இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? அந்த எப்படி ஸ்கொயர் இன்டூ செட் ஆஃப் ஐஜன் வெக்டார்ஸ் அண்ட் ஐஜன் வேல்யூஸ் ரெண்டு கொடுக்குது. ஓகே, ஒரு செட்டு கொடுக்கும், அது வந்து ஒரு செட்டில் ஐஜன் வெக்டார் இருக்கும், ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். இது வந்து மேட்ரிக்ஸ் பண்றீங்க. ஞாபகம் வச்சுங்க, வெக்டார் சொல்லிருக்கேன், நான் சொல்லிருக்கேன் எப்பவுமே ஸ்கேலார், வெக்டார், மேட்ரிக்ஸ், டென்சார் நாளுக்கு உங்களுக்கு எந்த படமும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. சரிதானே? உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்பவுமே. சரிதான்? அது உங்களுக்கு வந்து அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலா வேல்யூ தெரியும். 5 இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலா வேல்யூ, 5 ஸ்கேலா வேல்யூ தெரியும் உங்களுக்கு. வெக்டார்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் வந்து 5,7 வெக்டார் உங்களுக்கு. ஓகேவா? இந்த வெக்டாரு உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் நான் திருப்பி நடத்த மாட்டேன், சும்மா உதவி மட்டும் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு. சரிதானே? ஸோ 4,5 அப்புறம் வந்து இங்கே வந்து அப்புறம் 7,8 அப்படி போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்படி போயிட்டு இருக்கும். இது வந்து மேட்ரிக்ஸஸ். ஒரு இமேஜ் இருப்பாங்க, இது மாதிரி நிறைய இமேஜ் போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். நீங்க ஸ்கேலாரு வெக்டாரு, இது வந்து மேட்ரிக்ஸஸ். அப்புறம் மேட்ரிக்ஸஸா டென்சார்னு பேர். ஓகேவா? முதல் கிளாஸ் எடுத்திருப்போம். டே 1 வந்து வெக்டார் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இதான் முதல் கிளாஸ். வெக்டார்னா என்ன, சாரி ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன, மேட்ரிக்ஸஸ்னா என்ன, டென்சார்னா என்ன எடுத்துருப்போம். நம்ம ஏன் வச்சுங்க, இதான் முதல் கிளாஸ் எடுத்துருப்போம். எடுத்து பாருங்க. ஓகே, என்ன பண்றோம், மேட்ரிக்ஸ்லேருந்து என்ன பண்றோம், வெக்டார் வருது. ஏன்னா ஐஜன் செட் ஆஃப் ஐஜன் வெக்டார் வருதான், மேட்ரிக்ஸ்லேருந்து ஐஜன் வெக்டார் வருது, அப்புறம் மேட்ரிக்ஸ்லேருந்து ஐஜன் வேல்யூ வருது. ரெண்டு தான் வருது நமக்கு. இப்போ அப்படின்னா என்ன பார்க்க போறோம். சரி, என்னன்னாக்க நம்ம வந்து முக்கியமா இப்போ எதுக்கு சார் நம்ம பண்றோம் அப்படின்னா, ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னாக்க ரீசன்ஸ் இருக்குது. மெஷின் லேர்னிங் எங்கெல்லாம் பயன்படுத்த போறோம் அப்படின்னு இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா செட்ல உள்ள நம்ம வந்து இன்சைட் அந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. அந்த டேட்டா செட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு செக் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம அந்த ஐகன் வெக்டர் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே நம்ம டக்குன்னு பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் என்ன செய்வார்னாக்கா ஐகன் வெக்டர் ஐகன் வேல்யூ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாப்ல. டேட்டா செட் வந்து மில்லியன்ஸ் ரோஸ் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரோ பார்க்கலாம் முடியாது, அதை பார்க்க முடியாது. டேட்டா செட் அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. ஐஜன் வெக்டாரையும் ஐஜன் வேல்யூ பார்த்தோன்னே நமக்கு ஐடியா வந்துடும், இதானா அப்படின்னு அந்த ஐடியா வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் முக்கியமாக என்ன பண்ண போகிறோம், சம்டைம்ஸ் என்ன செய்வோம், நம்மளுடைய டேட்டா செட் இருக்குல்ல, அது நம்ம பவர் பண்ணுவோம். ஓகேவா? பவர்னாக்கு என்ன, டு த பவர் ஆஃப் மல்டிப்ளை பண்ணுவோம், டு த பவர் ஆஃப் 2 டு த பவர் ஆஃப் 3 பண்ணுவோம்ல. அப்போலாம் இப்போ பவர்னாக்கு இதுதான் ரைசிங் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன செய்யனாக்க நம்ம ஏ டு த பவர் ஆஃப் என்னாக்க ஏ டு த பவர் ஆஃப் 3 அப்படின்னு பண்ணுவோம் நம்ம. சரியா? நம்ம 5னாக்க 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 2னா 2 டைம்ஸ் பண்ணுறோம். அந்த மேட்ரிக்ஸ் நம்ம அந்த 5 டைம்ஸ் பண்ணுறோம், n டைம்ஸ் பண்ணுறோம். ஏ பவர் 3 அப்படின்னாக்க வந்து 3 டைம்ஸ் பண்ணுறோம். அதான் உங்களுக்கு வந்து அது மாதிரி டயத்துலலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது அந்த இந்த ஐஜன் மேட்ரிக் கம்போசிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு மேட்ரிக்ஸை பவர் பண்ணுறதை விட நார்மல் மேட்ரிக்ஸ் ஒரு 1 மில்லியன் ரோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காலம்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறதை விட நிறைய டைம் எடுத்துக்கும். கம்ப்யூட்டிங் பண்ண நிறைய தேவைப்படும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் லாங்கர் டைம். அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம அந்த மேட்ரிக்ஸை டீகம்போசிஷன் பண்ணி ஐஜன் டீகம்போஸ் பண்ணி அப்புறம் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம. சரி, அப்புறம் முக்கியமான விஷயம் வச்சுங்க, நான் சொல்லிருக்கேன் டீகம்போசிஷன்றது பிரிக்கிறது. ஓகேவா? சேர்க்கறது கிடையாது. டீகம்போசிஷன் என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். நம்ம வந்து ஜிப் பண்ணல, கம்ப்ரஸ் பண்ணல. அது வந்து முக்கியமான விஷயம். நிறைய பேர் கொஞ்சம் அதை பார்த்துங்க. டீகம்போசிஷனாக்க என்ன பண்ணுறோம், ஒரு மேட்ரிக்ஸ் வந்து மல்டிபிள் சின்ன சிம்பிள் மேட்ரிக்ஸை மாற்றுறோம். நம்ம கம்ப்ரஷன் பண்ணலை. நம்ம வந்து ஒரு 100 MB வந்து 90 MB மாற்றலை. ஓகேவா? பீஸாக பிரிக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து பண்ணலை. ஓகேவா? அது முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம பிரேக் டவுன் இட் பிரேக்ஸ் டவுன் இன்டு கான்ஸ்டியூண்ட் பார்ட்ஸ். கான்ஸ்டியூண்ட் பார்ட்ஸ் தான் என்ன, அது முக்கியமான பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குல்ல, அது பண்ணுறீங்க பாருங்க. எசென்ஷியல் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதனுடைய முக்கியமான பார்ட்ஸை பிரிக்கிறோம் நம்ம. ஓகேவா? பிரிக்கிறோம் நம்ம. அது கம்பரேஷன் கிடையாது. அது வந்து நம்ம பிரேக்ஸ் இட் இன்டு கான்ஸ்டியூண்ட் பார்ட்ஸ், அதை பார்க்கிறோம் நம்ம. சரி, எதுக்கு பண்ணி அந்த பார்ட்ஸ் பிரிச்ச பிறகு ஒவ்வொரு பார்ட்டையும் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆப்ரேஷனாக்க பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ண போகிறோம். அது பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறது, அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அதான் மெயின் பர்பஸ். ஓகே, ஆல்ரைட்.
ஏற்கனவே சொல்லிருக்கேன். இந்த ஐகன் டீகம்போஸ் பண்ற பிரைமரி பர்பஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் சொல்லிருக்கோம், பிசிஎன்னு சொல்லிருக்கோம். இதை சொல்லிருக்கவங்கள்ட்ட 100 காலம் இருந்துச்சுனாக்க வந்து 100 காலம் எனக்கு வேண்டாம், 50 காலம் மாற்றணும்னா எந்த காலத்தை வேணும்? இப்போ நேம், ஏஜ், செக்ஸ், குவாலிஃபிகேஷன், மார்க், கிரேடு, இன்கம் இருக்குது. இதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் காலம்? ஒரு டிசிஷன் எடுக்கணும், முடிவு எடுக்கணும். நம்ம வந்து மிஷின் வந்து முடிவெடுக்க போகுது, மெஷின் லேர்னிங் வந்து டேட்டா முடிவெடுக்க போது எந்த காலத்தை வச்சுக்கணும், எந்த காலம் வேண்டாம் நம்ம சயின்டிஃபிக் அப்ரோச் பண்றோம்ல, அந்த கட்டத்தில் தான் மிக 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐஜன் டீகம்போசிஷன். அதாவது ஐஜன் டீகம்போசிஷன் மூலம் நீங்கள் வரவழைக்கப்பட்ட ஐஜன் வெக்டாரும் ஐஜன் வேல்யூஸும் மிக முக்கியமாக இருக்கும். ஓகேவா? இது எல்லா மெஷின் லேர்னிங்லையும் இது வந்து என்ன பண்ணும், பிசி வந்துடும் உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த மெஷின் லேர்னிங்ல வந்து வந்துடும் உங்களுக்கு, பிசி வந்து வேணும். ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஐடியா இருக்குது என்னன்னு பார்த்தோம். நம்ம இப்போ சின்ன ஒரு கோடு போட்டு அங்கேருந்து போவோம். நம்ம என்ன சொல்றதுக்கு, நம்ம இப்போ டீகம்போசிஷன் வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ரஷன் பண்ணல, பிரேக்ஸ் வந்து மெனி பீசஸ் சொல்றோம் உங்களுக்கு பண்ணிருக்கோம். ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். போயிட்டு முதல்ல ஒரு கோடு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த இருக்கு. நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், உங்களுக்கு லினியர் அல்ஜிப்ரால உள்ள ஐடி இஏஜின்னா தெரியும் உங்களுக்கு. இதான் உங்களுக்கு வந்து ஐகன் டீகம்போஸ் பண்றதுக்கான விஷயம். இது வந்து என்ன பண்ணு பாருங்க, ஐகன் வேல்யூஸ் அண்ட் ரைட் ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுக்கலாம். ஐகன் வேல்யூஸ் கொடுக்குமா, அப்புறம் வந்து ஐகன் வெக்டார்ஸ் கொடுக்குமா. எது இந்த ஐகன் வேல்யூஸ் கொடுக்குமா உங்களுக்கு? 2 தான் கொடுக்கும் உங்களுக்கு. சரிதானே? இந்த கொடுத்துட்டேன், ஏன்னா மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. இதான் என்னோட ஒரிஜினல் வெக்டார் இருக்குது. ஏ வந்து எப்பவுமே மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் ஏ போடணும், எப்பவுமே அப்பர் கேஸ் போடணும். வெக்டார்னா உங்களுக்கு வந்து லோயர் கேஸ் போடணும். ஓகே, இப்படி போட்டக்கூடாது. ஓகேவா? விஷயம் புரிஞ்சவங்க கேட்பாங்க, இது வந்து வெக்டாருக்கு மட்டும் தான் லோயர் கேஸ் போடணும், மேட்ரிக்ஸ் வந்து இது போடணும், அப்பர் கேஸ் போடணும். சரியா? இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறான், சிம்பிள். நான் போயிட்டு என்ன பண்றேன், போயிட்டானே இதில் போயிட்டு லினியர் அல்ஜிப்ரா போயிட்டு அந்த ஐகன் மெத்தடை கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு வந்து ஏ கொடுக்க போகிறான். இது என்ன கொடுக்கும் பாருங்களா, ஐகன் வேல்யூஸ் கொடுக்கும். 2 தான் கொடுக்கும், எதுவுமே கொடுக்காது. குழப்பம் வேண்டாம், 2 தான் கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு 2 தான் கொடுக்கும் உங்களுக்கு. சரி தானே? அதை போடுறோம் நம்ம. ஓகே, என்பி. ஸோ நமக்கு வந்து அது தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம கொடுத்துட்டு கொடுத்தோம். இப்போ நமக்கு வந்து 2 தான் கொடுக்கணும். நம்ம ஐஜன் வேல்யூஸ் ஐஜன் வெக்டார் 2 தான் கொடுக்கும். எதுவும் கொடுக்காது. சரியா? ஒரிஜினல் வெக்டார் இருக்குது, ஐஜன் வேல்யூஸ் இருக்குது. நல்லா க்ளோஸாக கவனிச்சுங்க. இப்போதான் நம்ம ஒன்றா போக போகிறோம். இப்போ என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் டீகம்போசிஸ் தான் படித்தோம். இது வந்து ஒரு மேட்ரிக்ஸை டீகம்போஸ் பண்ணும்போது என்ன கொடுக்குமா, அது வந்து ஒரு வெக்டாரை கொடுக்கும் படித்தோம். ஐஜன் வெக்டார்ஸ் புளூரல்ல கொடுக்கும், புளூரல்ஸ். ஆக நமக்கு என்ன பண்ணோம், ஒன்றுக்கு மேற்பட்ட வெக்டார்ஸ் பிரித்து கொடுக்கலாம். ஓகேவா? பிரித்து கொடுக்குது. இப்போ ஸோ என்ன கொடுத்துருக்கு பாருங்க, இது முதல்ல என்ன கொடுத்துருக்கோம், 3 ஐஜன் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 ஐஜன் வேல்யூஸை கொடுத்துருக்குறோம். சரியா? கொடுத்துருக்குதா? 3 கொடுத்துருக்குதா? பார்க்க முடியாது. ஏன் 3 வந்துருக்குது, ஏன்னு தெரியல, பார்ப்போம் நம்ம. அப்புறம் பாருங்க, இதுதான் ஐஜன் வெக்டார்ஸ். அந்த பாருங்க ஐஜன் வெக்டார்ஸ். அப்புறம் ஸோ இது ஒரு ஐஜன் வெக்டார் கொடுத்துருக்குது, இது ஒன்று கொடுத்துருக்கு, இது கொடுத்துருக்குது. நீங்க பாத்தீங்கன்னாக்க இங்க வந்து 3x3 இருக்குது. கொடுத்த ஐஜன் வெக்டார் 3x3 இருக்கு. என்ன ஏமாச்சுங்க, ஐஜன் வெக்டார் வந்து எத்தனை ஷேப் இருக்குதோ, அதோட ஷேப் எத்தனை இருக்கோ அதே ஷேப் தான் உங்களுக்கு என்ன கொடுக்குது, ஐஜன் வெக்டார் கொடுக்குது. இப்போ எது ஐஜன் வெக்டார்? அப்புறம் நம்ம லெஃப்ட் ரைட் போகலாமா, இல்லை டாப் டு பாட்டு போட்டலாமா, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரியாது. அப்புறம் ஏன் 3 ஐஜன் கொடுத்துருக்குது, ஏன் 4 கொடுக்கல, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து பிளைண்டா பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து நம்ம என்ன ட்ரை பண்றோம்னாக்க ஒரு சரி. ஓ, அரே தவிர பேக்கேஜ் சரி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. இதுதான் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறோம். அது ஐஜன் டீகம்போஸ் பண்றதுக்கு வந்து இஏஜின்னு லினியர் அல்ஜிப்ரால வந்து மெத்தட் ஒன்று இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் நேம், சப் பேக்கேஜ் பேர் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. நம்ம ஸோ அப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். இம்போர்ட் வந்து நம்ம இன்பில்ட் ஏபிஐ அந்த ஃபங்க்ஷன் வந்து மெத்தட் வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் இம்போர்ட்னா என்ன, நம்ம இது பேக்கேஜ் பேர் என்ன, சப் பேக்கேஜ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெத்தட் என்னன்னு பைத்தான் கிளாஸ்ல வந்து நம்ம கிளியரா எடுத்துருக்கோம். நம்ம சரிதான். இம்போர்ட்டை பத்தி 2 days கிளாஸ் எடுத்துருக்குது. இம்போர்ட் பத்தி எப்படிலாம் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். நம்ம சரியா? அதை பார்த்துங்க. ரைட். ஓகே, இது கிடைச்சிட்டு ஐஜன் வெக்டார்ஸ் கிடைச்சிருக்குது. ஐஜன் வெக்டார்ஸ் கிடைச்சிருக்கு, ஐஜன் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சரியா? இன்னொன்று என்ன கொடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தோம். முக்கியமான விஷயம். இதோட ஸ்டாப் பண்ணுவோம். இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் போகும். இதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஐஜன் டீகம்போஸ் என்ன கொடுக்குதுனாக்க ஒரு ஐஜன் வெக்டார்ஸ் கொடுக்குது. ஐஜன் வெக்டார்ஸ், செட் ஆஃப் ஐஜன் வெக்டார்ஸ் அண்ட் ஐஜன் வேல்யூஸ். ஓகே, செட் ஆஃப் ஐஜன் வெக்டார்ஸ். ஓகேனா கொடுக்குது. இப்போ 2, 3, 4 கொடுக்குது. உங்களுடைய மேட்ரிக்ஸை பொறுத்து செட் ஆஃப் ஐஜன் வெக்டார்ஸ் கொடுக்குது. அப்புறம் வந்து செட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் கொடுக்குது. 2மே கொடுக்குது. ரைட், பண்ணி பார்த்துட்டோம். இதுதான் பேஸ். இப்போ கொஞ்சம் நெக்ஸ்ட் போவோம். இப்போ இது பார்த்து முடிச்சிட்டோம்.
இப்போ என்ன, இப்போ கொஞ்சம் உள்ளுக்கும் ஐஜன் வெக்டார்னா என்ன, வேல்யூஸ்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. சரியா? நல்லா ஏமாச்சுங்க, ப்ளஸ் கவனிச்சுங்க. ஐஜன் வேல்யூஸ் அண்ட் ஐஜன் வெக்டார்ஸ் ஆர் த ஸ்கேலார் அண்ட் வெக்டார். ஐஜன் வேல்யூஸ் வந்து ஸ்கேலாரா, உங்களுக்கு தெரியும். ஸ்கேலார்னாக்க ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ 5, 8, 10, 13, 7.5 அப்படின்னு ஸ்கேலாரா. எது ஐஜன் வேல்யூ? இங்க பாருங்க, வேல்யூஸ் இருக்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு தனி வேல்யூ 12.5 மைனஸ் 3.3 ஒரு நார்மல் வேல்யூ. ஓகேனா? இதான் வந்து ஸ்கேலார். 3 இப்போ என்ன இருக்குது, 3 ஸ்கேலார் வேல்யூ இருக்குது. எப்போ பேசும்போதுமே நீங்க இதே வார்த்தை யூஸ் பண்ணணும். 3 ஐஜன் வேல்யூ என்ன இருக்குது, 3 ஸ்கேலார் வேல்யூ இருக்குது. நம்ம பார்த்தோம், இந்த இருக்குது பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸ்கேலார் அண்ட் எது ஐஜன் வெக்டர்னா வெக்டார் குவான்டிட்டிஸ் இருக்காங்க. வெக்டார் குவான்டிட்டிஸ் அசோசியேட்டட் வித் மேட்ரிசஸ் யூஸ்டு ஃபார் லினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்த வெக்டார் குவான்டிட்டிஸ் என்ன இருக்கிற அப்புறம் ஸ்கேலார் இருந்துச்சு, அப்புறம் வெக்டார் குவான்டிட்டிஸ் அசோசியேட்டட் வித் மேட்ரிசஸ் யூஸ் ஃபார் லினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷனு, லினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் மிக முக்கியமான பார்ட்டு. இது ஏன் பண்றோம்னாக்க நமக்கு வந்து, ஏன் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்னாக்க நமக்கு வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் லினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அது தேவைப்பட போகுது. இந்த ஸ்கேலார் வெக்டார் பயன்படுத்த போகுது. இது பண்றோம் நம்ம. அப்புறம் பாருங்க என்ன அப்படின்னாக்க, இந்த வெக்டார் பார்த்தோம்ல, என்ன வெக்டாரு, அந்த வெக்டார் கொடுத்துச்சு. இதுதான் வெக்டார். இது என்ன, லெஃப்ட் டு ரைட்டா, டாப் டு பாட்டம், அப்புறம் பார்க்கலாம். 3 வெக்டார் கொடுத்துருக்கு உள்ளே, இது கொடுத்துருக்குது இப்போ. சரியா? 3 ஒரு மேட்ரிசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தா உங்களுக்கு 3 இண்டிவிஜுவல் வந்து 3 இண்டிவிஜுவல் வெக்டார் உள்ளே இருக்குது. சரியா? அது என்னன்னாக்க இப்போ இதை தான் என்ன பண்றோம், the vector that only changes by a scalar factor after applying a transformation is called eigenvector. இந்த பாருங்க, இப்போ என்னட்ட ஒரு என்ன பண்றோம்னாக்க ஒரு வெக்டார் வந்துருந்துச்சு. அது இது வந்து நார்மல் வெக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல, இது வந்து நார்மல் வெக்டார் வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு வெக்டார் வந்து, இது வெக்டாருக்குள்ள ஒரு 4-5 போடுறோம். இது வந்து வெக்டார். சரி, கமா, இது வெக்டார். இந்த வெக்டார், இது நார்மல் வெக்டார்லாம் ஞாபகம் வச்சுங்க. நார்மல் வெக்டார், இந்த நார்மல் வெக்டார், இது நார்மல் வெக்டார். ஓகேவா? இந்த நார்மல் வெக்டாரை ஐஜன் வேல்யூஸ் இருக்குல்ல, இதால போய் என்ன பண்ற, ஸ்கேல் பண்றேன். ஞாபகம் வச்சுங்க. சரியான? என்ன பண்ற போயிட்டு ஸ்கேல் பண்றோம். ஓகேவா? இது என்ன வெக்டார் என்ன பண்றேன், அது இது வெக்டார் தட் ஒன்லி சேஞ்சஸ் பை ஸ்கேலார் ஃபேக்டர். ஸ்கேலார்ல என்ன பண்றோம் போயிட்டு அது வந்து நான் ஸ்கேல் பண்றாக்க டாட் பண்றோம், இதை பண்றேன். இப்ப புதுசு இந்த இதில் பண்ண, இதனுடைய இந்த புது ஒரு ஐஜன் வேல்யூல பண்ணல. ஏன் வச்சுங்க சார், ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் பண்ண ரிசல்ட் என்னவா இருக்கும், 7 ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன் வச்சுங்க சார், 7 ரூல்ஸ் இருக்குது. ஸ்கேலாரையும் வெக்டாரையும் பண்ண என்ன ரிசல்ட் வரும், ஸ்கேலாரையும் ஸ்கேலாரையும் என்ன ரிசல்ட் வரும், வெக்டாரையும் பண்ண என்ன வரும். ஓகேவா? அப்புறம் வந்து ஸ்கேலாரையும் மேட்ரிக்ஸ் பண்ண என்ன வரும், அப்புறம் வந்து வெக்டாரையும் மேட்ரிக்ஸ் பண்ண என்ன வரும், அப்புறம் மேட்ரிக்ஸ் என்ன வரும். 7 ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒன்று வரை இது எங்கேயோ தெரியல. ஸ்கேலார் அண்ட் வெக்டார், ஸ்கேலார் அண்ட் ஸ்கேலார், வெக்டார் அண்ட் வெக்டார், ஸ்கேலார் அண்ட் மேட்ரிக்ஸ், வெக்டார் அண்ட் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? 7 உங்களுக்கு தலைகள் தெரியல. இப்போ எனக்கு பார்த்தோம் தெரியணும். இப்போ ஸ்கேலாரையும் வெக்டாரையும் பண்ணா ரிசல்ட் என்ன இருக்கும், வெக்டாரா இருக்குமா, ஸ்கேலார் இருக்குமா, மேட்ரிக்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். வெக்டார். ஸோ அந்த அதான் சொல்லிட்டு இருக்கேன். லினியர் மீட் பண்ணுங்க ப்ளீஸ் குழந்தைங்க. ரைட். இப்போ என்ன பண்ணோம், என்னுடைய வெக்டார் இருந்தா இருக்குது. இந்த வெக்டார் வந்து என்ன பண்றாங்க போயிட்டு ஒரு இந்த ஐஜன் வேல்யூ, நார்மல் வேல்யூ கிடையாது, ஒரு ஐஜன் வேல்யூ பண்றேன், ஸ்கேல் பண்ணிட்டேன். ஓகேவா? பண்ணிட்டேன். பண்ணப்பட்ட பிறகு எனக்கு புதுசு வெக்டர் கிடைக்கும்ல, அந்த வெக்டார் ஐஜன் வெக்டாரா கிடையாம வச்சு. சரிதானே? இது இப்போ என்ன பண்றோம், நம்ம நார்மல் வெக்டாரை ஐஜன் வெக்டரை மாத்திட்டோம். ஏன்னாக்க இந்த நார்மல் வெக்டாரை நம்ம ஆப்ரேஷன் பண்ண என்ன எதை வச்சு பண்ணாக்க, நான் வந்து ஒரு இந்த ஐஜன் வேல்யூ இருக்குல்ல, இந்த ஸ்கேலார் ஐஜன் வேல்யூ ஸ்கேலார் வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட கணக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்கேலாரையும் வெக்டரையும் பண்ணாங்கனாக்க என்ன கிடைக்கும், எனக்கு வந்து வெக்டர் கிடைக்கும். இந்த வெக்டார் இருக்குல்ல, இது வந்து நார்மல் வெக்டர் கிடையாதான், ஐஜன் வெக்டாராம். அப்ப நார்மல் வெக்டாருக்கும் ஐஜன் வெக்டார் வித்தியாசம் என்ன, சம்திங் இருக்குமா இல்லையா, அதான் முக்கியமான விஷயம் பாருங்க. அப்ப நார்மல் வெக்டார் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்றோம், ஏதோ வச்சு ஆப்ரேஷன் பண்றோம்னாக்க நார்மல் ஸ்கேலாரா இல்ல, ஐஜன் வேல்யூஸ் லெவல்ல ஒரு ஸ்கேலார்ல பண்றோம், ஒரு ஆப்ரேஷன் பண்றோம், புதுசா வெக்டர் கிடைக்குது. ஏன்னாக்க ஸ்கேலாரையும் வெக்டாரையும் ஆப்ரேஷன் பண்ணா வெக்டர் கிடைக்கும். இந்த வெக்டார் வந்து இனிமே என்ன பண்ண போறோம், திஸ் இஸ் நாட் எ நார்மல் வெக்டார், இது என்ன பண்ணும், இது ஐஜன் வெக்டார்னு இருக்காங்க. ஓகேவா? இதான் அந்த அர்த்தம், மீனிங் அர்த்தம். இப்போ பாருங்க, இந்த வெக்டார் that only changes by scalar factor after applying a transformation is called eigenvector. அப்புறம் பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஐஜன் வெக்டாரை வந்து இந்த நார்மல் வெக்டாரை வந்து ஒரு வெக்டாரை ஸ்கேல் பண்ணோம்ல, இந்த வெக்டாரை வந்து ஒரு ஸ்கேலார்ல வந்து நம்ம வந்து ஒரு அப்ளை ஒரு பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்ணோம்ல, அந்த ஸ்கேலார் பேர் தான் ஐஜன் வேல்யூ. இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு வந்து இதுதான் ஐஜன் வேல்யூ. இந்த ஸ்கேலார் பண்ணோம்லையே, அந்த ஸ்கேலார் வேல்யூ attached to the eigenvector is called eigenvalue. இதுதான் ஐஜன் வேல்யூ, ஐஜன் வெக்டார்.
எப்படி கிடைச்சிச்சு நமக்கு வந்து நான் இந்த மேட்ரிக்ஸை என்னட்ட மேட்ரிக்ஸ் இருந்துச்சு, டேட்டா செட் இருந்துச்சு, அது ஐஜன் டீகம்போசிஷன் பண்ணேன். அது என்ன கொடுத்துச்சு எனக்கு வந்து ஐஜன் வெக்டாரையும் ஐஜன் வேல்யூஸ் கொடுத்துச்சு உங்களுக்கு. ரைட், பாருங்க இதுதான் விஷயம். இப்போ ரைட், இப்போ பாருங்க, இப்போ எல்லாத்துக்கும் ஃபார்முலா பார்த்தோம். எல்லா டீகம்போசிஷன் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஐஜன் வெக்டாருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ சரி, இப்போ வந்து இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஒரு ஐஜன் வெக்டாரையும் அதோட அசோசியேட் ஐஜன் வேல்யூயும், ஒவ்வொரு ஐஜன் வெக்டாருக்கு என்ன இருக்கும், ஒரு ஐஜன் வேல்யூ இருக்கும். ஐஜன் வெக்டார் அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ஐஜன் வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு ஐஜன் வெக்டாருக்கும் கட்டாயம் ஒரு ஐஜன் வேல்யூ இருக்கணும். ஓகேவா? அப்புறம் பாருங்க, இதுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். என்ன ஃபார்முலாஸ் இருக்கிறோம் இது தெரியும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ஏ. ஏன்னா என்னது உங்களுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ், இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ரைட்டா? அப்புறம் பாருங்க, இது அப்புறம் நம்ம வீணு ஒன்று இருக்கு சார். அப்புறம் இது வீணா என்ன அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம். ஓகேவா? வீணு ஒன்று இருக்குது. இந்த வீ இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய ஐஜன் வெக்டார். இந்த லாம்டான் இருக்குல்ல, இதுதான் ஐஜன் வேல்யூ. மறுபடியும் அது இதான் பண்றோம், இதான் சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் ஐஜன் வெக்டாரையும் நம்ம ஏதோ நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னாக்க நம்ம என்ன கிடைக்கும், நமக்கு வந்து லாம்டானாக்க ஐஜன் வேல்யூ. இந்த லாம்டா சிம்பிள் தான் டாட் வேல்யூ. இதான் உங்களுடைய சிம்பிள் ஃபார்முலா. இது எப்படி ப்ரூவ் பண்ண போறோம், கடைசி ப்ரூவ் பண்ண போறோம் உங்களுக்கு. ஸோ ஏன்றது உங்களுக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ், பின்றது ஐஜன் வெக்டார். ஓகேவா? இது வந்து லாம்டான்றது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஐஜன் வேல்யூ. இப்போ என்ன கிடைச்சு உங்களுக்கு வந்து 3 லாம்டா வேல்யூ கிடைச்சிருக்குது. அந்த 3 லாம்டா வேல்யூ தான் நம்ம வந்து ஐஜன் வேல்யூ சொல்றோம் உங்களுக்கு. அப்புறம் இதுதான் ஐஜன் வேல்யூஸ். நம்ம வந்து லாம்டான்னு குறிக்கிறோம். அதை நம்ம டேட்டா சயின்ஸ் வந்து லாம்டா குறிக்கிறோம் உங்களுக்கு. அப்புறம் சரிதானே? ரைட், இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. ரைட் சார், ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார், இப்போ இந்த ஐகன் வேல்யூஸ் வச்சுட்டு நீங்க உங்க டேட்டாவை என்ன சார் சொல்வீங்க? டேட்டா புரியல. இப்போ உங்களுக்கு 3 ஐகன் வேல்யூஸ் வந்திருக்கு சார். ஸோ வாட் இஸ் யுவர் டேட்டா தென்? அதை வச்சு நீங்க உங்க டேட்டாவை என்னன்னு இன்டர்பிரட் பண்ணுவீங்க? இதை பண்ண போறோம். இதுதான் டேட்டா செட்டு. இந்த டேட்டா செட் பண்ணாக்க நான் வந்து ரெண்டா பிரிச்சுட்டோம். ஐஜன் வேல்யூ பண்ணிட்டோம், ஐஜன் வெக்டார் பிரிச்சுட்டோம். இதை என்ன பண்ண போறோம்னாக்க டீகம்போஸ் பண்ணப்பட்ட பிறகு இது ஐஜன் வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டார் வந்து எதை பண்ண போறோம் அனுப்புறோம். எப்படி பண்ண போறோம்னாக்க அந்த ஐஜன் வேல்யூஸை பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, போறோம் இங்க பாத்தீங்களா? இப்ப ஜஸ்ட் நீங்க பின் நடத்த இல்ல சார், இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஒன்னு வந்து பிலோ 0, 2 பிலோ 0ல இருக்கு. 0.3 சாரி மைனஸ் 2 நெகட்டிவ் வேல்யூ சார் பிலோ 0. ஒன்னு வந்து அபவ் இது. ஸோ லாம்டா வேல்யூ பிலோ 0, ஐ மீன் நெகட்டிவ் வந்தா அந்த வெக்டர் ஷ்ரிங்க் ஆயிருக்கு. சரிங்களா? பாசிட்டிவ் அபவ் 1 அபவா இருந்ததுன்னா அந்த வெக்டர் ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஆமா. சரி, இப்போ இதுல இருந்து நம்ம டேட்டாக்கு என்ன செய்ய பண்றோம்? டேட்டால இருந்து என்ன செய்யுது நம்ம என்ன பண்ணணும்னாக்க இப்போ ரியல் டைத்துல எனக்கு வந்து இப்போ எத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ 100 காலம் இருக்குது. இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக 3 காலம் வச்சிருக்கோம். 147, 258, 361 3 காலம் இருக்குது. இப்போ சரியா? 3 காலம் இருக்குது. இப்போ எனக்கு 100 காலம், இப்போ 3 காலம் இருக்குது. 100 காலம் வச்சுங்க. அப்புறம் எனக்கு 100 காலம் தேவையில்லை. இந்த 100 காலத்தை வந்து 50 காலம் குறைக்கணும் எனக்கு. அப்புறம் அது பேர் தான் உங்களுக்கு வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பிசிஏன்னு பேர் உங்களுக்கு. அப்புறம் எப்படி குறைப்பீங்க? இப்போ 147 தேவையா இல்லையா, 258 தேவையா இல்லையா, 360 தேவையா இல்லையா, எந்த காலம் தேவை நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னாக்க இதை வச்சு முடிவு பண்ண போறோம். நம்ம இது பார்க்க போறோம். அந்த பிசிஏ வரும்போது நமக்கு அதுதான் அந்த பிசிஏ வரும்போது தான், அதாவது அந்த டைமென்ஷனல் ரிடக்ஷன் இருக்குல்ல, எந்த காலம் எனக்கு வேண்டாம், எந்த காலத்தினாலும் எனக்கு எந்த யூஸ் கிடையாது, எந்த காலம் வந்து நான் வந்து மெஷின் லேர்னிங்ல வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது இந்த 258 காலத்தினால ஒரு யூஸ் கிடையாது. எனக்கு கம்மியான இம்பாக்ட் கொடுக்குது. இல்லைனாக்கா 361 காலம் தான் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் காலம். இது இம்பார்ட்டன்ட் எனக்கு வந்து இந்த காலத்தினால எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியலா ஒரு முடிவெடுக்க முடியுது அப்படின்னு முடிவு பண்றோம்ல. இப்போ பிசிஏ வரும்போது முடிவு பண்ணுவோம் எந்த காலம்னா எனக்கு வேணும். 147 வேணுமா, 258 வேணுமா முடிவு பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு வந்து 258 தேவையில்லை அப்படின்னாக்கா இந்த என்ன பண்ணுவோம், இந்த காலத்தை எடுத்துருவோம், மூவ் பண்ணுவோம். அப்போ என்ன டைமென்ஷன் வந்து முந்தி எப்படி இருந்துச்சு, 3/3 இருந்துச்சு, இப்போ 3/2 மாறி போய் எனக்கு இருக்கும். அதுதான் பிசிஆர் பார்க்க போறோம். அதுக்கு உள்ள அடிப்படை தான் இந்த ஐஜன் வெக்டார் இருக்கும். ஒவ்வொருத்துக்கு வேல்யூ இருக்கு. இப்போ எது வச்சுக்கிறது? இப்போ என்ன பண்ண போறோம், 12.5 இருக்குது. அப்போ எனக்கு என்ன கட்டாயம் எனக்கு இந்த காலம் வேணும், 147 காலம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி எடுக்க போறோம். நம்ம இது வந்து -3.7 இது எனக்கு வந்து ஒர்த்து கிடையாது. எங்கே வந்துச்சு உங்களுக்கு? அப்புறம் 2வது காலத்து வந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் சரியா இதுதான் முடிவு எடுக்க போறோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த 2 இதுதான் இந்த காலம் இருக்குல்ல, இந்த 3 காலம் இருக்குல்ல, எனக்கு வந்து இந்த காலம் தேவையில்லை. இந்த காலத்துல என்ன ஐகன் வேல்யூ இருக்குது, -0.37 கொடுத்து எனக்கு. ஸோ எனக்கு இந்த காலத்தினால எனக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது, கம்மியான இம்பாக்ட் தான் எனக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண போறேன். ஸோ எனக்கு தேவையில்லை முடிவு பண்ணுவோம்.
சரி, அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஐஜன் வேல்யூ ஐஜன் வெக்டார் போட்டு பார்க்கணும். பிசிஏ போடும்போது டைமென்ஷனல் ரிடக்ஷன் பண்ணும்போது பயன்படுத்த போறோம். நம்ம அதுக்குள்ள அடிப்படை தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். சரிக்குதா? ஓகேங்க சார். அடுத்து அகைன் நம்ம வந்து இப்போ மெஷின் லேர்னிங் படிக்கல, மெஷின் லேர்னிங் வரும்போது தான் பயன்படுத்த போறோம். நம்ம அங்கே வந்து ஐகன் வேல்யூ எப்படி சார் வந்து கேட்கக்கூடாது. அதான் இதுதான் வந்துச்சு. அது ஐகன் வேல்யூ எப்படி வந்துச்சுனாக்கா ஐகன் டீகம்போஸ் படியே வந்துச்சு. நம்ம அதை பார்க்க போறோம். ரைட், நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஐகன் வெக்டர் எப்படி இருக்கும்னாக்கா associated with the matrix such that when the matrix multiples eigenvector, இந்த பாருங்க, such that when the matrix multiplies eigenvector, the resulting vector is scalar multiple of eigenvector. நம்ம வந்து கீழே போட்டு காமிக்கிறேன், அப்படி புரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்கோம். இன்னும் ஒன்று இந்த eigenvector இருக்குல்ல, இது என்ன செய்வானாக்கா இன்னொரு பேர் ஒன்று இருக்கு. எப்படி நமக்கு வந்து இப்போ ஹெர்ஷியன் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்ஷியன் மேட்ரிக்ஸ் வந்து ஆன்டி ஹெர்ஷியன் மேட்ரிக்ஸ் சொன்னோம்ல, அது மாதிரி அந்த ஐகன் வெக்டார் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் வெக்டார்னு பேர் உங்களுக்கு. ஓகே தானே? அது பேர் உங்களுக்கு. அப்புறம் இது இந்த கேரக்டரிஸ்டிக் வெக்டார்ஸ் எப்படி கிடைக்குது, இந்த இருக்கு இல்லையா ஐகன் வெக்டாரோட இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. இந்த ஐகன் வெக்டார் பார்த்தோம் இல்லையா, இன்னொரு பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் வெக்டார். இது இன்னொன்று, அந்த ஐகன் வெக்டார் எப்போ கிடைக்கும்னாக்கா உங்களுடைய மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இது மட்டும் தான் கிடைக்கும். இல்லைனாக்கா அந்த கேரக்டரிஸ்டிக் வெக்டார் கிடைக்காது. அது கிடைக்காது அப்படின்ட்டு உங்களுக்கு இது மட்டும் பார்த்துக்கணும் நம்ம. சரி, இதுதான் வந்து நம்ம இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஐஜன் வெக்டார் என்ன, ஐஜன் வேல்யூனா என்ன அப்படின்ட்டு போறது. இப்போ சரிண்ணா? சரி, இது தேடி பார்த்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் போய் என்ன பண்ண போறோம், நம்ம வந்ததை ஒரு நீங்க வெக்டார் வந்துட்டு இது வந்து உண்மையிலேயே ஐஜன் வெக்டாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இது உண்மையிலேயே ஐஜன் வேல்யூ கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது பார்ப்போம் நம்ம. ரைட், இப்போ உங்கள்ட்ட சொன்ன உங்கள்கிட்ட எப்பவுமே அது பேர் உங்களுக்கு என்ன சொன்ன, உங்களுக்கு வந்து அது பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் வெக்டார்னு சொன்ன உங்கள்கிட்ட. அப்புறம் ஓகே, முதல்ல வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்க அந்த இந்த we confirm that vector is indeed the eigen vector of matrix. எப்படி we do this by multiplying the candidate vector by the value vector and comparing the result with the eigen value. நம்ம இதை வந்து எப்படி பண்ண போறோம்னு நான் பண்ண காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இப்படிதான் பண்ணணும். இப்போ ஒரு வெக்டார் வந்து ஐஜன் வெக்டாரா இல்லையான்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு உங்களுக்கு. நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட நம்ம ஐஜன் வெக்டார் டாட் பண்றோம். டாட் பண்ணி வர ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, ரிசல்ட் எப்படி இருக்கணும்னாக்க நம்மளுடைய லாம்டா வேல்யூன்னு என்ன இருக்குது, நம்மளுடைய ஐஜன் வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த ஐஜன் வேல்யூஸ் 3 வேல்யூஸ் வந்துச்சுல, அதையும் அதோட ஐஜன் வெக்டாரையும் நம்ம என்ன பண்றோம், டாட் பண்ணோம்னாக்க ரெண்டு சமமா இருக்கணும். ஓகேவா? சம இருக்க கட்டாயம் என்ன பண்ணணும், இருக்கணும். இதுதான் அந்த ஃபார்முலா. அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து அது வந்து என்ன பண்றோம், அந்த மேட்ரிக்ஸ் வந்து கரெக்டான ஐஜன் வெக்டரை கொடுத்துருக்குது, ஐஜன் வேல்யூஸை கொடுத்துங்க அர்த்தம். நம்ம அதை நம்ம வந்து போர்டு மூலம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு வச்சோம். சரி, இதான் அந்த ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சோம். இது எப்படி கிடைச்சிச்சுனாக்க நம்மளுடைய பேரண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, பேரண்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம டீகம்போஸ் பண்ணுறோம். நம்ம என்ன கிடைச்சி உங்களுக்கு வந்து பி என்று ஒரு ஐஜன் வெக்டர் கிடைச்சிச்சு. அப்புறம் லேம்டான்றது வந்து ஒரு லேம்டான்றது, இது லேம்டான் பேர். இந்த லேம்டான் என்ன, இந்த லேம்டா தான் நம்மளுடைய ஐஜன் வேல்யூஸ். ஓகேவா? அந்த அதான் நமக்கு வந்து ஒரு ஐஜன் வேல்யூ தான் உங்களுக்கு ஸ்கேலார் வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. சரிதானே? ஸோ இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரூவ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம டீகம்போசன் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸ்லேருந்து கிடைச்சது வந்து கரெக்டான ஐஜன் வெக்டாரு, கரெக்டான ஐஜன் வெக்டாரு, கரெக்டான ஐஜன் வேல்யூஸ் சொல்கிறோம். ஐஜன் வேல்யூஸ் தான் லேம்டான்னு சொல்ல போகிறோம். இப்போ இது ரெண்டையும் பண்ணி பார்க்குறோம். பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ஓகேவா? ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ரைட், இப்போ ப்ரூவ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்படி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். வெக்டார் வந்து பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு அதனுடைய ஐஜன் வெக்டார் வந்து ஐஜன் மெத்தட் யூஸ் பண்ணி, ஐஜன் பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டா செட்டை பாஸ் பண்ணுறோம். ரெண்டு கொடுக்குது, ஐஜன் வேல்யூஸ் கொடுக்குது, ஐஜன் வெக்டார் கொடுத்துருக்கோம். சரியா? அப்புறம் எனக்கு வந்து இந்த ஐஜன் வேல்யூஸ் கொடுச்சு இல்லையா, மொத்தம் 3 வேல்யூஸ் கொடுக்குது. அது தனித்தனியாக பிரிக்கிறேன். ஓகேவா? அதை ஜஸ்ட் கோடு போடுறோம். என்ன பாருங்க, இந்த பிரிக்கிறோம். என்னுடைய ஒரிஜினல் வெக்டார் இருக்குது, 3 வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ இதான் ஒன்று வந்து ஒவ்வொரு ஐஜன் வேல்யூ 1 ஐஜன் வேல்யூ இந்த இருக்குல்ல, தன்னை பிடிச்சி எடுத்துருக்கு. ஏன் பிடிச்சி எடுக்கிறனாக்க அப்புறம் இதுலேருந்து இந்த டேட்டா செட் இருக்குல்ல மேட்ரிக்ஸ், இது வந்து என்ன கொடுக்குனாக்க ஐஜன் வெக்டாரை கொடுத்துச்சு. அது எப்படி கொடுக்குதுனாக்க எனக்கு வந்து ஒவ்வொரு காலத்துக்கு கொடுக்குதுல்ல, ஏன் வச்சு ஒரு காலத்துக்கும் கொடுக்குது. நான் என்ன சொன்ன உங்கள்கிட்ட, எந்த காலம் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ண போகிறாங்க. எனக்கு சப்போஸ் இங்கே பாருங்கன்னா எனக்கு ஐஜன் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. -0 இங்கே -0 இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இது -5 இருக்குது. அப்புறம்
பட் இதுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டா நம்ம 12 இருக்குல்ல, அப்போனா ஃபர்ஸ்ட் காலம் இம்பார்ட்டன்ட் காலம் எதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு. நான் வந்து மெஷின் லேர்னிங்ல ப்ரிடிக்ஷன் பண்ண போறோம்ல, இப்போ ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது இந்த காலம் வந்து முக்கியமான இம்பாக்ட் கொடுக்க போது இருக்கும். இது அவசியம் எனக்கு வேணும். சப்போஸ் -5 தேவையில்லை எனக்கு, இந்த ரெண்டு காலத்துல வந்து எது மிக ரொம்ப கம்மியா இருக்குது, அப்புறம் -0 -5 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு, இப்போ இந்த காலம் தேவையில்லை எனக்கு, 361 தேவையில்லைன்றோம். எப்படி கொடுக்க போறோம் இப்போ நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, இதனுடைய இதான் இதுதான் அந்த ஐந்து வெக்டார். அதாவது எப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம டாப் டு பாட்டம் 147க்கு உள்ள வைத்திய வெக்டார் இந்த இருக்குது, 258 ஒரு காலத்துக்குள்ள இந்த அதுக்குள்ள இந்த இருக்குது, 361 இந்த இருக்குது. அதனால ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து இப்படி எடுக்கக்கூடாது, அது எப்படி எடுக்கக்கூடாது உங்களுக்கு வந்து காலத்துக்கு எடுக்கணும். இந்த காலத்துக்கு உள்ளது இந்த காலத்துக்குள்ள இந்த காலத்துக்கு உள்ளது பார்க்க போறோம் அப்புறம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கறோம் நம்ம அது. ரைட். இப்போ என்ன பண்றாங்க உங்களுக்கு வந்து இந்த ஐஜி வெக்டார் இருக்குல்ல, வர்ற ஐஜி வெக்டார் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு எல்லா ரோவும் ஃபர்ஸ்ட், இது வந்து திரும்ப உங்களுக்கு ரோ எல்லா ரோவும், அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம் எல்லா ரோவும் 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறேன். ஓகே, இப்படி எடுக்கிறேன். 147க்கு உள்ளது என்ன, 258 பிரித்து எடுக்கிறேன். அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது பண்ணுறேன். இது என்ன பேர் என்னது, இது பேர் என்ன சார், ஸ்லைசிங் பண்ணுமா, ஸ்லைசிங் எடுக்கிறது, ஸ்லைசிங் தானே பேர், இது பேர் என்ன, இது பேர் என்ன சார், ஸ்லைசிங் தானே அது பேர், ஸ்லைசிங் சார். ஸ்லைசிங் தானே, ஸ்லைசிங் தான் அனுப்புகிறோம். ஸோ இது வந்து இதுதான் நம்ம வந்து நம்ம செக் பண்ணுறது. அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இதை நம்ம ஒரு பெரிய டேட்டா செட் எடுத்து எந்த காலம்லாம் நமக்கு தேவை இல்லைன்னு முடிவு பண்ணுவோம்ல, அப்போ வந்து என்ன செய்வோம், இந்த காலத்துக்கு உள்ளது எனக்கு ஐஜன் வேல்யூ, இந்த 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 வேல்யூ வந்து முதல் காலத்துக்கு உள்ள ஐஜன் வேல்யூ. சரியா? இப்போ இந்த வெக்டாரையும் இந்த இந்த இருக்குல்ல வெக்டார் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் காலம் வெக்டாரையும் இதையும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம், நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அது மாதிரி இதையும் இது ஆப்ரேட் பண்ணுவோம் உங்களுக்கு அப்புறம். அது வந்து நம்ம மெஷின் லேர்னிங் பண்ணும்போது பண்ணுவோம் நம்ம. ஓகே, காலம் வைஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம், நம்ம ரோ வைஸ் கிடையாது. ஒரு காலத்துக்கு தான் ஒரு ஐந்து வேல்யூ, ஒரு காலத்துக்கு ஒரு ஐந்து வேல்யூ. சப்போஸ் வந்து 8 காலம் இருந்துச்சுனாக்க 8 ஐந்து வேல்யூ இருக்கும், 8 ஐந்து வேல்யூ இருக்கும். அப்ப 8 ஐந்து வேல்யூல வந்து எதெல்லாம் தேவை, இப்போ சப்போஸ் இது ரொம்ப கம்மியான ஐந்து வேல்யூ இருக்குல்ல, அப்ப எங்க உள்ளது அப்புறம் இந்த 258 காலத்துக்கு உள்ளது அப்புறம் இந்த காலம் தேவையில்லை. இங்க என்ன இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதோ மார்க்கோ கிரேடோ செக்ஸோ நேம் கொடுத்துருக்குல்ல, இந்த காலம் தேவையில்லை. எனக்கு வந்து அது மாதிரி என்ன செய்யணும், நம்ம கம்மியான ஐடி வேல்யூ கூட காலத்தை ரிமூவ் பண்ணணும். நம்ம அப்படி ரிமூவ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா டைமென்ஷனல் ரிடக்ஷன் கிடைக்கும். அதாவது பெரிய டேட்டா செட்ல உள்ள ஒரு தேவையில்லாத காலத்தை ரிமூவ் பண்றோம். தேவையில்லாத காலம்னா என்ன அர்த்தம், லோ இம்பாக்ட் காலம். மிஷின் லேர்னிங்ல வந்து ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு இந்த காலத்தினால ஒரு யூஸ் இல்லப்பா, இந்த 258 காலம், இந்த நேம் ஒரு ஏஜ் காலம் இருக்குல்ல, இந்த ஏஜ் காலத்தினால எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. இதனால வந்து ப்ரிடிக்ஷன் ஒரு கிடையாது, லோ இம்பாக்ட் தான் கொடுக்க போகுது அப்படின்னா தேவையில்லை, அப்படி வாசி எடுத்துருவோம். நம்ம எப்படி எடுக்கிறோம்னாக்க நம்ம வந்து இந்த ஐஜி வேல்யூ பேஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம. சரியா? இதான் நம்ம வந்து மெஷின் லேர்னிங்ல பண்ணணும், ரியல் பண்ண போறோம் நம்ம. அதுக்குள்ள ஒரு கான்செப்ட் தான். ஓகே, இங்க ஒன்று இருக்குதா? ஓகே, இந்த பிரிச்சு போட்டுருந்தா மொத்தம் போட்டுருக்கேன், இந்த போட்டுருக்கேன். சரி, இப்போ ஐஜன் வேல்யூ எனக்கு இந்த வெக்டார் இதான் வந்த ஐஜன் வெக்டார் இந்த இருக்குல்ல, இதான் அந்த சிஸ்டம் கொடுத்த ஐஜன் வெக்டார் இந்த இருக்குது. இது கொடுத்த அந்த ரன் பண்ணுறேன், இதுதான் எனக்கு வந்து கொடுத்த வெக்டார் இருக்கும். சரிதானே? இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க வந்து இதான் சிஸ்டம், இந்த ஐஜன் மேட்ரிக்ஸ், இந்த ஐஜன் மேட்ரிக்ஸுக்குள்ள ஐஜன் வெக்டார் வந்து கொடுத்துருக்குது. இந்த மேட்ரிக்ஸில் ஐஜன் வெக்டார் கொடுக்குது. இப்போ என்ன பண்ணுறாக்க இதை பிரிக்கிறேன் பாருங்க, இந்த இடத்துல இதை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறேன். இந்த 0293 அப்புறம் மேலே இருக்கிற 690, ஓகேவா, 690 அப்புறம் வந்து 660. ஓகே, இதெல்லாமே என்ன பண்ணுது, இதான் வெக்டார், இதான் 3, இதான் ஐஜன் வெக்டார் தான் இருக்குது, இந்த 3யும். சரிதானே? அப்புறம் வந்து 0736 இந்த இருக்குது, அப்புறம் அடுத்து வந்து 06 இந்த இருக்குது, அப்புறம் 039 இந்த இருக்குது. சரிதானே? இது அப்படி என்ன பண்ணுறேன், தனித்தனியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்போதான் நமக்கு வந்து எந்த காலத்துக்கு எந்த காலத்துக்கு எந்த ஐஜன் வேல்யூ தெரியும் எனக்கு. அப்புறம் அதுதான் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்புறம் எடுத்தாச்சு. நம்ம என்ன நம்ம படிச்சு நம்ம என்ன படிச்சு நம்ம வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினல் மேட்ரிக்ஸ், அதனுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் அதனுடைய ஐஜன் வெக்டார் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் இந்த வேல்யூயையும் வெக்டாரையும் ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்க ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம வந்து நம்மளுடைய ஃபார்முலா சொல்லுது. இப்போ அதை நம்ம வந்து பண்ணி பார்க்கணும். இந்த பாருங்க, என்னுடைய இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸு, அதையும் ஐஜன் வெக்டாரையும்
ஓகேவா? ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்ணோம்னாக்க என்ன கிடைக்கணும் நமக்கு வந்து இந்த லேம்டாவையும் வியையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருமோ, லேம்டானா 5 வேல்யூயும் 5 வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வரணுமோ அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் 5 வெக்டாரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா சேம் ரிசல்ட் இருக்கணுமா. அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம் இங்க. அதை வந்து ப்ரூவ் பண்றோம். ஓகேவா? ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை 5 வெக்டாரு, அப்புறம் வந்து நம்ம லேம்டாவையும் ஒரிஜினல் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணா சேமா இருக்கணுமா நம்ம. சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து LHS கூட RHS நான் போட்டு வச்சிருக்கோம் நம்ம. இது நம்மளுடைய இது வந்து RHS பண்றோம் நம்ம. இது RHS. ஓகேவா? RHS பண்றோம். லேம்டாவையும் வியும் பண்றோம். இந்த லேம்டாவையும் அதாவது ஐஜன் வேல்யூஸ் இருக்குல்ல, ஐஜன் வேல்யூஸையும் வெக்டாரையும் ஃபர்ஸ்ட் பண்றோம், RHS பண்றோம். பண்ணிட்டு அப்புறம் இதை பண்றோம், LHS பண்றோம். ரெண்டு சேமா இருந்துச்சுனாக்க வந்து ரிசல்ட் ப்ரூவ் பண்றோம் நம்ம. இந்த விஷயம் உங்களுக்கு சரியா? இங்க பாருங்க நான் பண்றோம். என்னுடைய லேம்டா 1 வந்து இருக்கு இல்லையா, நம்மளுடைய லேம்டா 1னாக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, எனக்கு லேம்டா வேல்யூ இருக்கு இல்லையா, இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ. இது பண்றேன், இதை எடுத்துக்கிறேன். அதையும் நம்மளுடைய அதனுடைய லேம்டா 1ஐயும் வெக்டார் 1ஐயும் பண்றேன். வெக்டார் 1 எங்க இருக்குது, இந்த இருக்குது. இதுதான் வெக்டார் 1 இல்லையா, இதுதான் வெக்டார் 1. இதையும் என்னுடைய இதையும் வந்து மல்டிப்ளை பண்றோம். ஐஜன் வேல்யூ ஃபர்ஸ்ட் இது பண்றோம், இதையும் பண்றோம். ஓகேவா? இது எப்படி வந்துச்சு எனக்கு பாருங்க. அப்புறம் 02977, அப்புறம் கீழே இங்க பாருங்க 69 லெஃப்ட் ரைட் காலத்துக்கு பண்றோம். காலத்துக்கு 690 இருந்தாரு, 690. அப்புறம் வந்து 6614 காலம். இந்த காலத்துக்கு எடுக்கிறோம். காலத்துக்கு தான் ஐஜன் வேல்யூஸ். ஓகேவா? ரோ கிடையாது, ஒரு காலத்துக்கு தான். அப்ப என்ன அர்த்தம், 10 ரோ இருந்துச்சுனாக்கா 10 ஐஜன் வேல்யூ கிடைக்கும். அப்ப 10 காலம் இருக்கு, 10 காலம் 10 காலம் இருந்துச்சுனாக்க 10 ஐஜன் வேல்யூ கிடைக்கும். எந்த ரோ இம்பார்ட்டன்ட் ரோன்னு நம்ம வந்து முடிவு பண்றோம். முடிவு பண்றோம். ஓகேவா? முடிவு பண்ணிட்டு அது வந்து ஐஜன் வேல்யூஸ் முடிவு பண்றோம். முடிவு பண்ணிட்டு எனக்கு கம்மியான இம்பாக்ட் உள்ள காலத்தை ரூல் பண்ணிடுறோம். 3 காலம் தேவையில்லை. ஓகேவா? பேலன்ஸ் 7 காலம் தான். நம்மளுடைய டேட்டா செட்டுடைய டைமென்ஷன் குறைச்சிடுறோம். அது பேர் தான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். 10/7 10/10 இருந்த டேட்டா செட்டை அப்போ என்ன பண்றோம், இப்போ 3 காலத்தை ரிமூவ் பண்றோம். 7 காலம் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ 7/7 ஆயிடுது. அப்போ டைமென்ஷன் குறைச்சிக்கிட்டோம். இதுதான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், PCA. அதாவது பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ். எதெல்லாம் முக்கியமான காலம், இதெல்லாம் பிரின்சிபல் காலம் அனாலிசிஸ் பண்றோம்ல, அது வந்து நம்ம ஐஜன் வேல்யூ டீகம்போஸ் இல்லாம பண்ணவே முடியாது. சரியான பண்றோம். அதுக்கப்புறம் இது பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா? அந்த என்ன பண்றேன், இதனுடைய இந்த வெக்டாரையும் லேம்டாவையும் பண்ணி பார்த்தோம். அப்புறம் என்ன பண்றோம்னாக்க அது பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் LHS பண்ணி பார்க்குறேன். எது, என்னுடைய ஐஜன் அதனுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் வெக்டாரையும், ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வெக்டாரையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். இதை பண்ணி பார்க்குறோம். சார் இது கம்மி இம்பாக்ட் அவாய்ட் பண்ணணுமா இல்ல இன்க்ளூட் பண்ணணுமா? ஓகே, அது வந்து உங்களுடைய டொமைனை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப கம்மி இம்பாக்ட் வந்து வேணுமா வேண்டாமான்னு பண்றோம். இந்த பாருங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து இப்போ கொரோனா டிசீஸ் இருக்குது. எனக்கு வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து கொரோனா ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்போ வந்து கம்மியான டிசீஸ் இருந்துச்சுனாக்க என்னுடைய கொரோனா, ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாவுக்கு வந்து என்ன இருக்குது, 0.5 இருக்குது, இன்னொரு 12 இருக்குது. யார் பெஸ்ட்? நான் தான் பெஸ்ட். இப்போ கொரோனா கம்மியாக உள்ளாலும் பெஸ்ட். அப்புறம் ஓகேவா? அப்படியா இல்லை வேற சுச்சுவேஷன்ல பாருங்க உங்களுக்கு. அப்புறம் வேற சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஹையர் நம்பர் தான் தேவைப்படும் உங்களுக்கு. அது உங்களுடைய டொமைன் முடிவு பண்ணும், உங்களுடைய பிசினஸ் பிளான் முடிவு பண்ணும். அதிகமாக டேட்டா வேணுமா கம்மியான டேட்டாவும் நீங்கள் வந்து எந்த டேட்டா செட் யூஸ் பண்ணுறீங்க, எந்த டொமைன் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த பிசினஸ் முடிவு பண்ணணும். சரிதானே? ஓகே சார். ஓகே சார். உங்களுக்கு புரியுது உங்களுக்கு. இப்படி வச்சுங்களேன். நான் வந்து என்ன பண்றேன், 3 பேங்க் கொடுக்குது. இது வந்து SBI கொடுக்குது, ICICI கொடுக்குது, பேங்க் ஆஃப் அமெரிக்கா கொடுக்குது. அப்புறம் 3 பேங்க்லையும் போய் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ 3 பார்க்கும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எது, இந்த 256 258 வந்து SBI 258 இதுதான் கம்மியாக கொடுக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், இது எனக்கு வேணும். அப்போ இந்த காலம் எனக்கு வேணும், ஏன்னா கம்மியாக கொடுக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குது. அப்போ செலக்ட் திஸ் காலம். அப்போ அதுக்கு அடுத்தது வந்து ICICI கொடுக்குது. அது மாதிரி பண்றோம். உங்களோட பிசினஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இதை முடிவு எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து மெஷின் லேர்னிங்ல பார்ப்போம். அதெல்லாம் நம்ம வந்து நம்ம டே 1 மெஷின் லேர்னிங் நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம PCA ஆட்டோமேட்டிக் போட்டுருவோம். லினியர் ரெக்ரெஷன் பண்ணும்போதே அது PCA ஆட்டோமேட்டிக் போட்டு காமிக்கிறேன். அப்போ வரும் உங்களுக்கு. ஸோ அப்போதான் இதெல்லாம் எந்தெந்த காலம் வேணும் வேண்டாம், எப்படிலாம் அந்த வந்து PCA யூஸ் பண்ணும்போது அந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் டைமென்ஷனல் ரிடக்ஷன் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி வந்து ஒரு காலத்தை ரிமூவ் பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ இதெல்லாம் காமிக்க மாட்டோம், இதெல்லாம் எதுவுமே காமிக்க மாட்டோம். டைரக்டா போய் என்ன செய்யணும், வந்து நம்ம காலத்தை ரிமூவ் பண்ணி விட்டுரும் பேஸ்ட் ஆன் ஐஜ் வேல்யூ. அப்போ உள்ளே என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. பிளாக் பாக்ஸா இருக்கும். அல்காரிதம் வந்து பிளாக் பாக்ஸா இருக்கும். PCA போய் கொடுத்துன்னு வச்சுங்களேன், அது என்ன செய்யும், PCA என்ன செய்யும்னாக்க நம்ம என்ன செய்யும், அல்காரிதம் 10 காலம் இருக்கும், 3 காலம் தூக்கி விட்டுரும். ஏன் எப்படி அந்த காலம் தூக்கி நம்ம ரூபல் தெரியவே தெரியாது.
அதனுடைய அதெல்லாம் ஃபுல்லாக பிளாக் பாக்ஸ். அதுக்குள்ள என்ன நடந்திருக்குனாக்க இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கும். இந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த 3 காலத்தை ரிமூவ் பண்ணிருக்கும். சரியா? ரைட். ஸோ நம்ம வந்து எல்ஹெச்எஸ் பார்த்து முடிச்சோம். இப்போ வந்து இது பார்க்குறோம். அதனுடைய இது வந்து லேம்டாவையும் வெக்டாரையும் பண்ணி பார்க்குறோம். வர ரிசல்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் ஐந்து வெக்டாரையும் பண்ணும்போது சேமாக இருக்கணும். ஓகேவா? சேமாக இருக்கணும். அதை வந்து ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கணும். ரெண்டுமே சேமாக இருக்குது. ப்ரூவ் பண்ணி பார்த்தோம். ரெண்டுமே என்ன பண்ணி பார்த்தோம்? ஆல் க்ளோஸ் வச்சு பண்ணி பார்த்தோம். இதுதான் பண்ணுறோம். பெருசு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை வந்து சரியான செக் பண்ணி பார்த்துருக்கணும். அவ்வளோதான். சரிதானே? இதான் விஷயம். நம்மளுடைய லேம்டாவையும் அதனுடைய வெக்டாரையும் நம்ம வந்து பண்ணி பார்க்குறோம். அப்புறம் வந்து லேம்டா 2, அதாவது அந்த ஐஜன் வேல்யூஸ் இருக்குல்ல, அதை ஐஜன் வேல்யூஸ்னா ஸ்கேலர் வேல்யூஸ் பண்ணி பார்க்குறோம். இதுதான் இந்த ஃபார்முலா நம்ம வந்து பண்ணி பார்த்தது இங்கே. இப்போ இது அடுத்த கான்செப்ட் சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் போகணும். கொஞ்சம் எப்போது மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஐஜன் வெக்டார்னா என்ன, ஐஜன் வேல்யூனா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஐஜன் வெக்டாரையும் அதனுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு கிடைக்கிற ரிசல்ட்டும் ஒரு ஐஜன் வெக்டாரையும் அதனுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு கிடைக்கிற ரிசல்ட் வந்து அதனுடைய ஐஜன் வேல்யூஸ் லேம்டாவையும் ஐஜன் வெக்டாரையும் பண்ணால் சமமாக இருந்துச்சுனாக்க நமக்கு கிடைச்சது என்ன, கட்டாயம் நமக்கு என்ன இருக்குது, கட்டாயம் நம்மள்கிட்ட கிடைச்சது வந்து ஐஜன் வெக்டார் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்மள்கிட்ட கிடைச்சது ஐஜன் வேல்யூஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது கிடைச்சது வந்து அது வந்து ஒரிஜினல் ஐஜன் வெக்டாரா இல்லைனாக்கா ஒரிஜினல் வேல்யூ இல்லை, அது வந்து ஒரிஜினல் லேம்டாவா ஐஜன் வேல்யூஸ் செக் பண்ணிக்கிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஐஜன் டீகம்போசிஷன் மூலம் கிடைக்கப்பட்ட வெக்டார் வந்து ஐஜன் வெக்டார்ஸ், ஐஜன் டீகம்போசிஷன் மூலம் கிடைக்கப்பட்ட ஐஜன் வேல்யூஸ் வந்து லேம்டா வேல்யூஸ், அதாவது ஐகன் வேல்யூஸ் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் விஷயம். ரைட். இப்போ நம்ம எப்போ மாதிரி தான் இப்போ அது திருப்பி என்ன பண்ணணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வர வச்சு பார்க்கணும் நம்ம. சரியா? அதுக்கு என்ன ஃபார்முலானா பார்த்துங்க. அதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரெண்டாக பிரிச்சோம். நம்ம வந்து என்ன பிரிச்சோம், நம்ம வந்து ரெண்டாக பிரித்தோம். ஐஜன் வெக்டாரை பிரித்தோம், ஐஜன் வேல்யூயை பிரித்தோம். ரெண்டாக பிரித்தோம். அது டீகம்போசிஷன் நமக்கு 2 கொடுத்துச்சு. உங்களுக்கு வந்து ஐஜன் வேல்யூஸ் கொடுத்துச்சு, ஐஜன் வெக்டார் கொடுத்துச்சு நமக்கு. சரியா? நமக்கு வந்து ஒரு ஐஜன் வேல்யூஸ் கொடுத்துச்சு, ஐஜன் வெக்டார் இதான் கொடுத்துச்சு நமக்கு. இது முக்கியம் இப்போ கொடுத்துச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் என்ன பண்ணுறோம், இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். ஓகேவா? ரெண்டாக பிரிச்சிருந்துச்சு. ஐஜன் வேல்யூஸாகவும் ஐஜன் வெக்டார்ஸாகவும் நமக்கு வந்து அது சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துச்சு. மறுபடியும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும். அது எப்படி பண்ண முடியும்னாக்கோ இதுதான் பண்ணணும் இப்போ. ஓகேவா? அதாவது உங்களுக்கு வந்து இந்த கியூ இது பார்த்துங்க. உங்களுக்கு இது என்ன ஏன்னு சொல்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு கியூ இது என்னது, இது வந்து டிரான்ஸ்போஸா இன்வெர்ஸா பாருங்க. இது வந்து இந்த இடத்துல இது வந்து இந்த -1 வந்து டிரான்ஸ்போஸா இன்வெர்ஸா? இன்வெர்ஸ். ஓகேவா? டி போட்டா டிரான்ஸ்போஸ் இது நாம இன்வெர்ஸ் அர்த்தம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இன்வெர்ஸ் வேற, டிரான்ஸ்போஸ் வேற. ஓகேவா? சரி. இது கியூ இருக்குது. இது என்ன பார்ப்போம் நம்ம. இது கியூ இன்வெர்ஸ். இந்த மூணையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வரும் கட்டாயம் வரணும். அப்பதான் அதாவது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வரணும் நம்ம பார்க்க போறோம். இப்போ கொஞ்சம் பேச போக போறோம் அப்படின்னு பார்த்துங்க. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றா சொல்லிடுறோம் உங்கள்கிட்ட. சரி, முதல்ல இது மீனிங் சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம். சரி, இந்த கியூ இருக்குல்ல, இது வந்து கியூ மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த கியூ வந்து உங்களுடைய இந்த இது வந்து கியூ இருக்குது. அது வந்து ஐஜன் வெக்டார்ஸ். ஓகே தானே? ஏ வந்து அப்பர் கேஸ் தெரியும் உங்களுக்கு, அப்பர் கேஸ். ரைட்டா? அப்புறம் பாருங்க கியூ இன்வெர்ஸ் இருக்குது. அப்புறம் சரியா? இன்வெர்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் மட்டும் கவனிச்சுங்க. இப்போ இந்த Q அண்ட் Q இது வந்து உங்களுடைய ஐஜன் வெக்டாரோடைய இன்வெர்ஸ். இது வந்து நார்மல் ஐஜன் வெக்டார் பார்த்தோம் உங்களுக்கு. சரிதானே? இந்த சிம்பிளை பார்த்துங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ்க்குள்ள சிம்பிள். நம்ம லேம்டான்னு பார்த்தோம்ல, இதான் சிம்பிள் வந்து ஐகன் வேல்யூஸ்க்குள்ளது. இது எப்படி இருக்குனாக்கா டயகனல் ஃபார்ம்ல இருக்கும். நான் ஏன்னு சொல்ல போறேன் உங்களுக்கு. அப்புறம் இது தெரியும். இது வந்து கியூன்றது வந்து கொடுக்குறது ஐஜன் வெக்டார்ஸ். இதுவும் ஐஜன் வெக்டார் தான். ஆனால் இதை மட்டும் நம்ம இன்வெர்ஸ் பண்றோம் நம்ம. ஓகேவா? இது என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து நம்ம வேல்யூஸ். அப்ப நம்மளுடைய ஐகன் வெக்டார் இருக்குல்ல, அதையும் நம்மளுடைய லேம்டா வேல்யூஸ் இருந்துச்சு இல்லையா, ஐஜன் வேல்யூஸ் இருந்துச்சுல்ல, அதையும் இந்த ஐஜன் வெக்டாரோடைய டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் இருக்குல்ல, மூணையும் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம டாட் பண்ணோம்னாக்க என்ன கிடைக்கும், நமக்கு வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வரும். அதாவது நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. இதுதான் ஃபார்முலா. இது எப்போதுமே வந்து கேட்பாங்க. அது எப்படி வந்து நம்ம ஐகன் வேல்யூ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னாக்க, கிடைச்ச ஐஜன் வெக்டாரு அப்புறம் வந்து அது இன்வெர்ஸ், அதனுடைய வேல்யூஸ் லேம்டா வேல்யூஸ் இருக்குல்ல, அது ஐகன் வேல்யூஸ் இருக்குல்ல,
முனி நம்ம டாட் பண்ணோம்னாக்க என்ன கிடைக்கணும், ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடைக்கணும்னாக்க நம்ம சரியா வந்து டீகம்போசிஷன் பண்ணலன்னு அர்த்தம். அதை மட்டும் ஞாபகம் சரிதானே? ஐஜன் வெக்டாரு அதோட இன்வெர்ஸ், டிரான்ஸ்போஸ்ல இன்வெர்ஸ். அப்புறம் நீங்க வந்து அந்த டீகம்போஸ் கிடைக்கப்பட்ட ஐகன் வேல்யூஸ் லாம்டா வேல்யூஸ் சொல்ல முடியா, மூணையும் நம்ம வந்து ஆப்ரேஷன் டாட் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டுனாக்க நம்மளுடைய டீகம்போசிஷன் சரியா பண்றதுன்னு அர்த்தம். இதை நம்ம என்ன பண்றோம், செக் பண்ணி பார்க்கணும், ஒரு இடத்துல செக் பண்ணி பார்க்கணும், நம்ம ஒழுங்கா பண்றதுக்குமான்னு செக் பண்ணி பார்க்கணும் எப்பவுமே. சரிதானே? ரைட், பார்த்துக்கணும். சரி, அப்புறம் பாருங்க, இதை இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் நம்மளோட மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஒரு இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து 3 வெக்டார் கொடுத்துருக்கு, நமக்கு தெரியும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் டீகம்போஸ் பண்ணும்போது எனக்கு 3 ஐகன் வெக்டார் கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு ஐகன் வெக்டாருக்கும் ஈக்குவலான உள்ள 3 ஐகன் வேல்யூ கிடைச்சிருக்கு. நம்ம சரிதானே? 3 ஐகன் வெக்டார் கிடைச்சிருக்குது. இதான் ஐகன் வெக்டார். ஓகேவா? ஐகன் வெக்டார் 3 ஐகன் வெக்டார் கிடைச்சிருக்குது. ஓகேவா? இதெல்லாம் ஏமாச்சுங்க. இது வந்து பாருங்க, இது வந்து எல்லாம் ஏமாச்சு, இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இருக்கு, 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இருக்குது. 3x3 ஐகன் வெக்டார் கொடுத்துச்சுல, அது எப்படி இருக்குன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இருக்குது. நான் வந்து என்ன பண்றேன், வெக்டார் பிரிச்சுக்கிட்டேன். எப்படி பிரிச்சேன், ஸ்லைசிங் பண்ணி பிரிச்சுக்கிட்டேன். இந்த 293 690 66 இருக்குல்ல, இது என்ன பண்றேன், தனியா எடுத்துக்கிட்டு வெக்டார் ஆக்கிருக்கேன். இது வெக்டார் ஏமாச்சு, டபுள் இதுல பாருங்க, டபுள் ஸ்கொயர் இல்ல, டபுள் ஸ்கொயர் இஸ் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? சிங்கிள் ஸ்கொயர் பிராக்கெட் தான் இருக்குது. சரினா? இது ஏமாச்சு வெக்டாருக்கு எப்போதும் சிங்கிள் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கணும். ஓகேவா? அதனால என்ன பண்றேன், அது கொடுத்த இந்த ஐகன் மேட்ரிக்ஸ் கொடுத்த ஐகன் வெக்டார் எப்படி இருந்துச்சுனாக்க வந்து அது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இருந்துச்சு. மேட்ரிக்ஸ்னாக்க 2 இருக்கும், 2 ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். நான் தனியாக என்ன பண்ண, ஸ்லைஸ் பண்ணி தனியாக பிரிச்சுக்கிட்டேன். எப்படி பிரிச்சு, டாப் டு பாட்டம் இருக்கு இல்லையா, இது ஒரு ஐகன் வெக்டார், இது ஒரு ஐகன் வெக்டார். நான் வச்சு வெக்டார்னு சொல்றேன். இது வந்து ஐகன் வெக்டார்ஸ் 3 வெக்டார் கொடுத்துருக்குது. அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்குது. அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்னாக்க 2 ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு பாருங்க. இப்போ சரியா? அது என்ன பண்றான, அப்புறம் அதை வெக்டார் பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? இந்த 3 வெக்டார் கிடைச்சிட்டு எனக்கு 3 வெக்டார் கிடைச்சு. இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலா உள்ள ஐகன் வேல்யூ இந்த இருக்குது. சரிதானே? அப்புறம் இந்த ஐகன் வெக்டாருக்கு உள்ள வெக்டாருக்கு உள்ளது இந்த ஐகன் மேட்ரிக்ஸ் கிடையாது, ஐகன் வெக்டாரு ஏமாச்சுங்க. நம்மளுடைய மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்றோம், ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். நம்ம சம்டைம்ஸ் என்ன உங்களுக்கு வந்து இது இன்னொன்று இருக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு, அப்புறம் நான் காமிக்கிறப்போ இப்போ என்ன சொன்ன உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலம் இருக்குல்ல, இப்படி ஏமாச்சுங்க. 3 காலம் இருந்துச்சு. எனக்கு வந்து 3 காலத்துக்கும் 3 வெக்டார் பிரிச்சுட்டேன். ஒன்றுத்துக்கு வந்து 3 ஐகன் வேல்யூஸ் கிடைச்சிச்சு. அப்படி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க இதனுடைய வந்து டைமென்ஷன் பண்ணி பார்ப்போம். நம்ம எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அத்தனை டைமென்ஷனான, அதாவது ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஒரு ஐகன் வேல்யூ கிடைக்கலாம். அதை நம்ம வந்து மெஷின் லேர்னிங் பண்ணும்போது தான் பண்ணி வாங்க முடியும். நம்ம நார்மலாக என்ன இருக்குன்னாக்கா, மேட்ரிக்ஸ் would have 1 ஐகன் வெக்டார் and ஐகன் வேல்யூ ஃபார் ஈச் டைமென்ஷன் ஆஃப் த பேரண்ட் மேட்ரிக்ஸ். பேரண்ட் மேட்ரிக்ஸ்ல வந்து எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அத்தனை டைமென்ஷன் 3 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்கா 3 ஐகன் வெக்டார் கிடைக்கும், 3 ஐகன் வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ சப்போஸ் வந்து 5 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்கா வந்து உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து 5 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்கா 5 ஐகன் வெக்டார் கிடைக்கும். அப்புறம் வந்து 5 ஐகன் கிடைக்கும். ஓகேவா? A matrix could have 1 eigenvector and one eigenvalue for each dimension of the parent matrix. ஓகேவா? அப்படின்ட்டு அது ஒரு ஐடியா வச்சுங்க. இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ரியல் டைம் போட்டு பார்க்கும்போது தெரியும். இப்போ டைமென்ஷனுக்கு என்ன காலத்துக்கு கிடைக்குதா, டைமென்ஷன் கிடைக்குதா, ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு போட்டு பார்க்க போறோம். நம்ம இன்னொன்று பாருங்க. இன்னொன்று என்னன்னாக்க நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஐகன் டீகம்போசிஷனுக்கு வந்து கட்டாயம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு பார்த்தோம்ல. ஆனாலும் நாட் ஆல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி டீகம்போஸ் இன்டு ஐகன் வெக்டார் அண்ட் ஐகன் வேல்யூ. சரிதானே? பண்ண முடியாது. அப்புறம் சரியா? இப்போதான் முக்கியமான விஷயம் வர போறோம். ஏன் வச்சுங்க, பண்ண முடியாது. நம்ம எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் கூட என்ன பண்ண முடியாது, உங்களால எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் நீங்க ஐகன் டீகம்போசிஷன் வச்சு நீங்க பண்ண முடியாது. ஓகேவா? பண்ண முடியாது எல்லாத்தையுமே. அண்ட் சம் கேன் ஒன்லி பி டீகம்போஸ்ட் இன் வே தட் ரெக்வயர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரிதானே? சிலது என்ன பண்ண போறோம், நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேவைப்படும், சிலது பண்ண முடியாது. இப்போ இது மாதிரி கண்டிஷன்ல என்ன பண்ண போறோம், நம்ம வந்து எஸ்விடி கான்செப்ட் பண்ணி படிக்க போறோம். சிங்குலர் வேல்யூ டீகம்போஸ் படிக்க போறோம். இப்போ என்ன தெரியணும், எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்மளால வந்து ஐகன் டீகம்போஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சரி. இப்போ ஏற்கனவே சொன்னதுதான் இந்த பேரண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அந்த ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வெக்டார்ஸ் ஐகன் வேல்யூ இதை பண்ணி பார்த்தோம். இப்படிதான் உங்களுக்கு வந்து ஒரு பேரண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஐகன் வெக்டாரையும் ஐகன் வேல்யூவையும் பண்ணோம்னா கிடைக்கும்னு பார்த்தோம் நம்ம. ஓகே தானே? ஐகன் வெக்டாரையும் ஐகன் வேல்யூஸும் பண்ணும்போது என்ன கிடைக்கும் சார்? அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூ இல்லாத எல்லா ஸ்கொயர் எல்லா வெக்டாரையும் அப்ப நம்ம ஐகன் வெக்டர் டீகம்போசிஷன் பண்ண முடியும் இல்லையா?
இப்போ காம்ப்ளெக்ஸ் வேல்யூ மட்டும் இருக்கக்கூடாது மேட்ரிக்ஸ்ல. சரி, ஓகே. இப்படி கேட்குறேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி செய்ய முடியும் சொல்லுங்க. நேற்று பார்த்தோமே காம்ப்ளெக்ஸ். அதுதான் சார், நம்ம அதுக்கு இது அது நமக்கு அந்த மேக்னெட் நேத்து பண்ணது அந்த டீகம்போசிஷன் பண்றோம் இல்ல சார், அந்த கொலஸ்கி பண்ணோம் இல்லையா, கொலஸ்கி பண்றோம். இப்போ அந்த மாதிரி அதான் கேட்கறேன். இப்போ இதுக்கு வந்து வெறும் ஒரே எக்ஸெப்ஷன் மட்டும் தானே, இப்போ காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் மேட்ரிக்ஸ் இருந்தா மட்டும் தானே இது ஐகன் இது டீகம்போசிஷன் பண்ண முடியாது, மத்த எல்லாத்துக்கும் பண்ணலாம் இல்லையா? ஆமா ஆமா பண்ணலாம். ஆனா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாம ரெக்டாங்கிள் இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? பண்ண முடியும். அதான் சார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன்ல சொல்ல வரேன் நான். கண்டிஷன் அப்படி சப்போஸ் என்ன உங்களுக்கு வந்து இப்ப அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இப்ப ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு இன்னொன்று இருக்குது, எஸ்பிடி சிங்கிள் வேர்ட் டீகம்போஸ் என்ன பண்ண முடியும், ஸ்கொயருக்கும் பண்ணலாம் ரெக்டாங்கிளுக்கும் பண்ணலாம். அது சரிதானே? சரி, இது நம்ம வந்து பார்த்தோமா? மறுபடியும் நம்ம வந்து ஒரு எல்லாமே லாஜிக் தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து இதெல்லாம் எங்க அப்ளை பண்ணி பார்க்க முடியும்னாக்க வந்து மெஷின் லேர்னிங் போகும்போது தான் பண்ண முடியும். அது நம்ம வந்து அந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் காமிக்க முடியும். நம்ம காமிக்க முடியும். உங்க சிம்பிளா சொன்னோம்னாக்க உங்களுக்கு வந்து எத்தனை டைமென்ஷன், அதாவது எந்தெந்த காலம் வந்து நீங்க வந்து முடிவெடுக்கிறது. இப்போ நேமு, ஏஜ், செக்ஸ், குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ அப்போ வந்து இந்த எந்த காலம் முக்கியமான காலம் முடிவெடுக்கிறதுக்கு வந்து எந்த காலம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு சொல்றோம்ல. இப்போ மெஷின் லேர்னிங் படிச்சவங்களுக்கு தெரியும், ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு வந்து எந்த காலம் அதிகமாக இம்பாக்ட் கொடுக்குதோ, எந்த இம்பாக்ட் கொடுக்குதோ அந்த காலத்தை வச்சுப்பேன், மீதி வந்து காலம் தேவையில்லை. அது மாதிரி கண்டிஷன்ல பண்ணும்போது தான் நமக்கு என்ன பண்ண போறோம், வந்து இதான் பண்ணுவோம் நம்ம. சரியா? சப்போஸ் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம இன்னொன்று பாருங்க, இது பார்த்தோம். இன்னொன்று பாருங்க, அந்த ஐஜி வெக்டார் இருக்குல்ல, என்ன பண்ணுச்சு, ஐஜி வெக்டார் ரிட்டர்ன் ஆஸ் மேட்ரிக்ஸ் வித் சேம் டைமென்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ மூணு டைமென்ஷன். இப்போ இது வந்து ஷேப் வந்து 3x3 இருந்துச்சுனாக்க உங்களுடைய டேட்டா செட்டு அதே மாதிரி தான் என்ன கொடுக்குது, எனக்கு வந்து அது 3x3 இருக்குது. ஐஜி வெக்டார் எப்படி இருக்குது, இது எத்தனை, இது 3x3 இருக்குதா, இது 3x3 கொடுக்குது எனக்கு. அப்புறம் சரிண்ணா, அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. மாதிரி கொடுக்க கொடுக்குது. அப்புறம் சரிண்ணா, இது உங்களுடைய பேரண்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, பேரண்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஷேப்போ அதே ஷேப் தான் ஐஜன் வெக்டாராகவும் இருக்கும் உங்களுக்கு, வெக்டார்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? இருக்க முடியும். இதுலேருந்து என்ன பண்ணுறேன், நான் தனித்தனியாக வந்து இந்த ஐஜன் வெக்டார்ஸ் கொடுக்குது, அதை நான் வந்து பிரித்து வச்சுக்கிட்டேன். இந்த இருக்கு இல்லையா, இது பிரித்து வச்சுக்கிட்டேன். அகைன் காலம் பேஸ் பிரித்து வச்சுக்கிட்டேன். ரைட், அதை அந்த பண்ணுறோம்ல, இந்த ஸ்லைஸிங் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார் வந்து அந்த பிரிக்கிறது, ஸ்லைஸிங் வச்சு பிரிக்கிறது. இப்போ நம்ம ஸ்லைசிங் கான்செப்ட் வந்து நம்ம பைத்தன் நம்ப இலையோ எதில் பண்ணிருக்கோம் ஸ்லைசிங் கான்செப்ட்? பைத்தானே நம்ப இலையா? பைத்தான் ஸ்லைசிங் பண்ணுறோம். ஆமாம், ரொம்ப முக்கியமானது ஸ்லைசிங் கான்செப்ட் இது பண்ண போகிறோம். அப்புறம் இது பார்த்தீங்களா, அப்போ என்ன பார்க்குறோம், ஐஜன் வெக்டார் எப்போதுமே பேரண்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கோ அதே டைமென்ஷன் இருக்கும். அங்கே 3x3 இருக்கு, இங்கே 3x3 இருக்குது உங்களுக்கு. சரியா? அப்புறம் பாருங்க, ஐகன் வேல்யூ எப்பவுமே ஒரு லிஸ்டா இருக்கும். அது லிஸ்ட்னாக்க என்ன இருக்குனாக்கா அது வந்து ஸ்கேலார் வேல்யூ இருக்கும். நமக்கு வந்து 3 ஸ்கேலார் வேல்யூ இருந்துச்சு, லிஸ்டா இப்போ வந்து 3 ஸ்கேலார் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. சரியா? இது வந்து ஐகன் வெக்டார்ஸ் வந்து பேரண்ட் மேட்ரிக்ஸ் என்ன சைஸோ அதே மாதிரி சைஸ் இருக்குங்க. 5x5னா 5x5 இருக்கும் அந்த மேட்ரிக்ஸ். இங்க இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப், அதாவது வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்கேலார் வேல்யூஸ். இது ஸ்கேலார் வேல்யூஸ், ஐகன் வேல்யூஸ் வந்து ஸ்கேலார் வேல்யூஸ் பார்த்தோம். சரியா? லிஸ்டா கொடுக்கும் அப்படின்ட்டு. இப்ப சொன்னல, ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸும் ஒவ்வொரு காலத்துக்கு வந்து பேரா இருக்கும். இது வந்து இது என்னது, எதுக்கு உள்ளது பேர்னாக்க இந்த பேருக்கு உள்ளது 147 காலத்துக்குள்ள பேர். அதை நம்ம என்ன பண்றோம், இந்த 147 தான் எனக்கு வந்து இந்த வெக்டரா கிடைச்சிருக்குது. அதான் இங்க எடுத்து போட்டிருக்கேன். இந்த காலம் மேல இருந்து 293 690 அப்புறம் 661 ஒரு காலத்துல வேல்யூ. இது இந்த வெக்டாருக்குள்ள கரஸ்பாண்டிங் ஐஜன் வேல்யூ தான் இந்த இருக்குது. அப்புறம் அந்த காலத்துக்கு வரிசையா இருக்கும். சரியா இருக்கும். ஓகேவா? இன்னொன்று பேர் சொல்லி வச்சிடுறேன், மெஷின் படிக்கும்போது இது வந்து இதே ஆர்டருக்கு அவசியம் கிடையாது. அது ஞாபகம் வச்சுங்க. அது சம்டைம்ஸ் அது வரும் உங்களுக்கு, அது ஒரு நிமிஷம் இருக்குது, அதையும் பார்த்து வச்சுங்க. இப்போ வந்து இது ஆர்டரா இருக்குது, இது கோஸ் வித் ஃபர்ஸ்ட் காலம், இந்த ஐஜன் வேல்யூ கோஸ் வித் செகண்ட் காலம், இந்த ஐஜன் தேர்ட் காலம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து என்னன்னா இதே ஆர்டர்னு அவசியம் கிடையாது. அப்படி இருந்து என்ன பண்றோம் அதையும் நம்ம வந்து பார்ப்போம், மெஷின் எப்படி பண்ணுவோம். ஓகே, return array paired with eigenvectors by column index. ஒரு ஃபர்ஸ்ட் காலத்து இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ, செகண்ட் காலம் இண்டெக்ஸ் வந்து செகண்ட் ஐஜன் வேல்யூ, தேர்ட் காலத்துக்கு வந்து தேர்ட் ஐஜன் வேல்யூ. அப்படி நார்மலா இருக்கும். இதான் விஷயம். இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியா, இன்னொரு மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இதை வந்து ஈஸி ஞாபகம் வச்சுங்க, என்ன பண்ணணும்னு. இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ் நம்ம இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து டீகம்போஸ் பண்றது, அப்புறம் கம்போஸ் பண்றோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இப்போ ஸ்டெப்ஸ் எப்படின்னு பார்க்குறோம் நம்ம வந்து. இப்போ என்ன பண்றோம், நம்ம லிஸ்ட் ஆஃப் ஐஜன் வெக்டார் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் ஐஜன் வெக்டார்ஸ் மஸ்ட் பி டேக்கன் டுகெதர் as மேட்ரிக்ஸ்.
ஐஜன் வெக்டார் இருக்குல்ல, மொத்தமாக எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இருப்ப அதான் அந்த இருக்கு இல்லையா, மொத்தமாக எடுத்துக்கிட்டோம். இந்த இருக்கு இல்லையா, அந்த ஐஜன் வெக்டார் மொத்தமாக எடுத்துக்கிட்டோம். சரியா, இதான் நம்ம என்ன பார்த்தோம், ஏ இன்ட்டு பின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல. இதான் பார்த்தோம்ல, இந்த பார்த்தோம்ல எல்ஹெச்எஸ்ல. எல்ஹெச்எஸ்ல வந்து இந்த இல்லையா, மொத்தம் எடுத்துக்கிட்டோம். அவனுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் அதோட என்ன பண்ணுறோம்னாக்க மல்டிப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு. சரியா, டாட் பண்ணுறோம். மொத்த ஐஜன் வெக்டார் எடுத்துக்கிட்டோம். சரியா, இது எல்ஹெச்எஸ். ரைட் சைடில் வந்து மொத்த ஐஜன் வெக்டார், அதனுடைய லேம்டாக்கு ஐஜன் வேல்யூஸ். ஓகேவா, அதை எடுத்துக்கிட்டோம், மொத்தம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து அப்புறம் என்ன பண்ணுறோம், எடுத்துட்டோமா. அப்புறம் பாருங்க, இந்த ஐகன் வேல்யூஸ் என்ன பண்ணுறது, நீட் டு பி அரேஞ்ச் டயகனல் மேட்ரிக்ஸ் தான் மாற்றணுமா. இதை ஸ்டெப் சாம வச்சுங்க. எப்படி வந்திருக்கு, நம்ம வந்து இந்த ஐகன் வேல்யூஸ் எடுத்துட்டோம், ஐகன் வேல்யூ கிடைச்சது இல்லை இப்போ. ஓகேவா, இந்த கிடைச்சிச்சு இல்லை. அப்புறம் இது என்ன பண்ணுவோம், நம்ம இந்த கிடைச்ச 3 ஐகன் வேல்யூஸ் இருக்குல்ல, இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸை மாற்றிட்டு அப்புறம் தான் இந்த இது டயகனல் மேட்ரிக்ஸ் மாத்திரம். அப்புறம் வந்து இது ஐகன் வெக்டார். ஓகேவா, இதையும் அப்புறம் வந்து ஐகன் வேல்யூஸை டயகனலாக மாற்றின பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம டாட் பண்ணணும். அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து அதை நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் மாத்திரம், இந்த ஆன்சர் சொல்ல போகிறோம் பாருங்க. இப்போ சரி, என்ன பண்ண போகிறோம், ஐஜன் வேல்யூஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு லிஸ்டா இருக்குது. ஓகே, இப்படிதான் இருக்குது. இது மேட்ரிக்ஸா இல்ல. இது என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து டயகனல் மேட்ரிக்ஸா மாத்திரமா. ஏன் சார் மாத்திரம், நம்ம வந்து ஆன்சர் பண்றது சொல்றோம் மாத்திரமா. அப்புறம் பாருங்க, அப்புறம் கடைசி என்ன பண்றோம், உங்களுக்கு இன்வெர்ஸ் பண்றோம். இன்வெர்ஸ் ஆஃப் த ஐஜன் வெக்டார். ஓகேதா, இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் பார்க்குறோம். அதுக்கு வந்து ஐஎன்வி ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அப்புறம் இந்த இருக்குது. இப்போ நீ மேலே போய் பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு. சரிதானே, இந்த இருக்கு இல்லையா, வெக்டாரு லேம்டா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். இது பண்ணும்போது நமக்கு வந்து இதான் வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்க செக் பண்ணி போகிறோம். ஐஜன் வெக்டாரு முழு ஐஜன் வெக்டாரு, அப்போ அதையும் நம்மளுடைய லேம்டா வேல்யூஸையும் அதோட நம்மளுடைய இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸையும் பண்ணோம்னாக்க நமக்கு வந்து கிடைக்குதுன்னு இருக்காங்க. இப்போ சரியா பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ 3 என்ன பண்ண போகிறோம், டாட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து எப்படின்னா பிரச்சனை கிடையாது, மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த இருக்குது என்ன சொன்னாங்க, மொத்த இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஐஜன் வேல்யூ வந்து இது என்னன்னாக்க வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இல்லை. இது என்ன சொன்னாக்க 3 ஸ்கேலார் வேல்யூன்னு இருக்காங்க. அதனால இது இந்த இருக்கு இல்லையா, இந்த ஐஜன் வெக்டாரையும் இந்த ஐஜன் வேல்யூயும் டாட் பண்ண முடியாது, தப்பு எரர் காமிக்கும், பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணா வந்து அதனால என்ன சொல்லிருக்காங்க, இந்த ஐஜன் வேல்யூ போய் என்ன பண்ணிருக்காங்க, டயகனல் மேட்ரிக்ஸா மாத்தணும்னு சொல்லிருக்காங்க. போய் டயகனல் மேட்ரிக்ஸை மாத்தணுமா, ஸ்டெப் 2 பாருங்க. இருக்குல்ல, ஐஜன் வேல்யூஸ் நீட் டு பி அரேஞ்ச்டு இன்டு டயகனல் மேட்ரிக்ஸை மாற்றணும். அப்போதான் நான் என்ன பண்ண முடியும், இந்த ஐஜன் வெக்டாரையும் இந்த ஐஜன் வேல்யூஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும், டாட் பண்ண முடியும். ஏன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, பார்க்க போகிறோம். அப்புறம் இன்வெர்ஸ் பார்த்துட்டு நம்ம சரியா இப்போ வந்து போட்டு பார்க்க போகிறோம். எப்படி வந்து இந்த ஐஜன் வேல்யூஸ் வந்து டயகனலாக மாத்திரம், ஏன் மாத்திரம் நம்ம வந்து சொல்கிறோம், அதை ரூல்ஸ் பார்த்துருவோம். அப்புறம் போகணும். நான் சொல்றது நம்ம ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வரணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஆல்ரைட், நம்மளுடைய அதே தான், நம்மளுடைய மேட்ரிக்ஸ் இருக்குது. நான் வந்து ஐகன் கண்டுபிடிச்சாச்சு. சரிண்ணா, இங்கே பாருங்க. ஸோ என்ன பண்ணுறோம், போயிட்டு நம்மளுடைய நம்ம வந்து ஐஜன் வேல்யூ பண்ணிட்டோம். ஐஜன் வெக்டார் இருக்குது, எல்லாம் பாருங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஐஜன் வெக்டார் என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ணுறோம். தெரியுமா உங்களுக்கு 3 கான்செப்ட் இருக்குது. இதுதான் இந்த பேருங்க, இதான் பண்றோம். இந்த இடத்துல இதான் பண்றோம். இந்த ஐஜன் வெக்டார் அதோட லாம்டா வேல்யூஸ் அதோட என்னோட இன்வெர்ஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இருக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இன்வெர்ஸ் பண்றான். இன்வெர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம், உங்களுக்கு போறோம் அந்த இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த ஐஜன் வெக்டார் இருக்குல்ல, அதான் கியூன்னு பேர். இந்த பர்பஸா வச்சிருக்கு பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் கியூ, இந்த இடத்துல கியூ, இதான் ஐஜன் வெக்டார். அந்த கியூன்னு நோட்டேஷன் பண்றாங்க. அப்புறம் ஓகேவா. ஏன் சார் ஞாபகம் இருக்கா சார், யாராச்சும் ஞாபகம் இருக்கா, ஏன் கியூன்னு எங்கேயும் பார்த்துருக்குமா? கியூன்னு வந்து எந்த மேட்ரிக்ஸ் வந்து கியூன்னு நோட்டேஷன் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆர்த்தோகனல். அப்ப என்ன அர்த்தம், ஐஜன் வெக்டார் எப்படி இருக்குனாக்க வந்து ஆர்த்தோகனல் வெக்டாரா இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். அதான் கியூ பர்பஸ் சொல்றாங்க அவங்க. சரியா, இப்ப ஆர்த்தோகனலா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க மேட்ரிக்ஸ? ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன ரூல் ஞாபகம் இருக்கு? நம்ம டிட்டர்மினன்ட் வந்து 1 ஆர் -1 இருக்கணும் சார். அது ஒரு ரூல். மொத்தம் 6 பார்த்துருக்கோம், 6 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். 1 -1 இருக்கலாம். அப்புறம் வந்து டெட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஞாபகம் இருக்கா?
அதுக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் ப்ராப்பர்ட்டி நடத்துற காரணம் வந்து ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி நீங்க ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவீங்க? இப்போ அதனுடைய கான்ஜுகேட் இன்வர்ஸ் போட்டு பார்ப்பீங்க, கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்ப்பீங்க. கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் பண்ணி வர ரிசல்ட்டும் ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் ஒன்றா இருந்துச்சுனாக்கா ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ். அது மாதிரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ரூல்ஸ் இருக்கு, 6 ரூல்ஸ் இருக்குல்ல. இப்போ 8 வந்து 1 இருக்கணும், -1 இருக்கணும். அது ஜஸ்ட் 1 ரூல். இப்போ அது மாதிரி இருக்கும். சரியா? அதனால கியூன்னு போட்டு வச்சிருக்கோம். இப்போ நம்ம பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு, இந்த இடத்துக்கு பண்ணியாச்சு. ஏன் அது இப்போ நம்ம பண்ணியாச்சு? ஐஜன் வெக்டர் கண்டுபிடிச்சு பார்த்துட்டோம், ஐஜன் வெக்டர். அப்புறம் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு பார்த்துட்டோம், ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? என்கிட்ட ஐஜன் வெக்டர் இருக்குது, இன்வெர்ஸ் இருக்குது, ரெண்டுமே இருக்குதா? என்கிட்ட இப்போ ஐஜன் வெக்டர் இருக்குது, அது ஆர்த்தோகனலா இருக்கும், இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும்? இப்போ என்கிட்ட இருக்கு லேம்டா இருக்குது, ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஸ்கேலர் வேல்யூஸாக இருக்குது. இதை போய் நான் டயக்ராம் மாற்றணும். ஏன் டயக்ராம் மாற்றணும்னா சொல்கிறேன். பாருங்க, நான் எப்படி டயக்ராம் மாற்றணும் பாருங்க. மாற்றணும் இந்த ஃபைண்ட் லேம்டா, அந்த லேம்டா இருக்கு இல்லையா? அப்புறம் டயகனல் வேல்யூஸ் ஆஃப் ஐஜன் வெக்டார். இப்போ என்ன பண்றோம்? டயகனல்னு நம்பையில வந்து டயகனல்னு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுல போய் என்னுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து டயகனல்ல கொடுத்துட்டுனாக்க நம்மளுடைய என்ன இருக்கும்? அந்த டயகனல்ல என்ன இருக்குனாக்க ஐகன் வேல்யூஸ் இருக்கும், மீதெல்லாம் சிறுவா மாறி போயிடும் உங்களுக்கு. இதுதான் விஷயம் சார். இப்போ 3 கிடைச்சிட்டு அப்புறம் இதை டெஸ்ட்ல காமிக்கிறேன். இப்போ ரூல்ஸ் என்னதுக்கு அப்புறம் என்னுடைய கியூ ஐகன் வெக்டாரு, அதனுடைய இன்வெர்ஸ், அதனுடைய லேம்டா, 3ஐயும் டாட் நமக்கு என்ன டாட் பண்ணாங்க என்ன கிடைக்கணும்னாக்க இது கிடைக்கணும். அதுக்கப்புறம் சரிதானே? கிடைக்கணும். சரியா? இதை பண்ணி பார்க்குறோம். இப்போ எனக்கு நார்மலாக எனக்கு ஐஜன் வெக்டார் கிடைச்சிட்டு இந்த இருக்குது. ஐஜன் வெக்டார் கிடைச்சிட்டு எப்படி கிடைச்சி? எனக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த ஐகன் மெத்தட் கால் பண்ணலையே, அப்பயே கிடைச்சிட்டு எனக்கு. சரிதானே? இந்த மெத்தட் கால் பண்ணேன், அப்போ எனக்கு தேவையான ஐஜன் வெக்டார் கிடைச்சிட்டு. ஐஜன் வெக்டார் கிடைச்சோடனே அது இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு பார்த்தேன். இந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த இருக்குது, அது கிடைச்சிட்டு எனக்கு. ரெண்டுமே கிடைச்சிட்டு எனக்கு. ஐஜன் வெக்டார் கிடைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ண? எனக்கு வந்து லேம்டா கிடைக்கணும். லேம்டா வந்து இப்போ எனக்குன்னா ஸ்கேலர் வேல்யூ இருக்குது. அதனால வந்து டயகனல் மேட்ரிக்ஸை மாற்றிட்டேன். டயகனல் மேட்ரிக்ஸ் மாற்றுறது என்னன்னாக்க இதான் உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ். டயகனல் மெத்தடை கால் பண்ணி அதோட ஐஜன் 3 வேல்யூஸ் இருக்குல்ல, ஐஜன் வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டுனாக்க எனக்கு வந்து கிடச்சிடும். அப்புறம் இப்படி நீங்கள் மாற்றியாச்சு. அப்புறம் ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூஸ் இருந்த 3 ஐஜன் வேல்யூஸை டயகனல் மேட்ரிக்ஸ் மாற்றியாச்சு, கிடச்சிட்டு அப்புறம் இப்போ டாட் பண்ணுறாங்க. சரியா போச்சு. ஐஜன் வெக்டாரு இதாக இருக்குது, ஐஜன் வெக்டாரு டாட் லேம்டா வேல்யூ, டாட் லேம்டா வேல்யூ, அதாவது டயகனலாக மாற்றிட்டேன் லேம்டா வேல்யூஸ். அப்புறம் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டேன். கிடைச்சாக்க என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து ஏ கிடைக்கணும் எனக்கு. இதுதான் சரி விஷயம். இதை போட்டு பார்க்குறேன். நம்ம பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். 2 ஒன்றா செக் பண்ணி பார்க்குறேன். ஆல் க்ளோஸ் இருக்குல்ல, செக் பண்ணி பார்க்குறேன். வர ரிசல்ட் செக் பண்ணி பார்க்குறேன். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இதை தான் என்ன பண்ணுறான்? இப்போ இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றுறேன். ஏன்னாக்க நீங்கள் வந்து ஒரு மேட்ரிக்ஸையும் அப்படி நான் மேட்ரிக்ஸ் போகணும். இதேதான் சொல்லி அமைச்சிருக்கேன். P3 போடுறோம். அதுக்கப்புறம் 2 மேட்ரிக்ஸ் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது முதல் மேட்ரிக்ஸ் உள்ள நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் இது ரோ காலம் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் என்ன பண்றீங்க? நீங்க வந்து டாட் பண்றீங்க. எப்போ டாட் பண்ண முடியும்னாக்க நான் சொன்ன 7 ரூல் சொல்லி வச்சிருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? ஸ்கேலார் 2 ஸ்கேலாரு, ஸ்கேலார் 2 வெக்டாரு, அப்புறம் வெக்டார் 2 ஸ்கேலாரு, அப்புறம் வெக்டார் 2 மேட்ரிக்ஸ், அப்புறம் மேட்ரிக்ஸ் 2 வெக்டாரு, அப்புறம் மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ். இன்னொரு மரத்தை 7 ரூல் மொத்தம் இது பண்றது. இப்போ என்ன பண்றான்? அப்புறம் மேட்ரிக்ஸ் பண்றேன். ஓகேவா? எப்படி இருந்தாக்க நான் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் பண்றேன். எப்படி பண்ண முடியும்னாக்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உள்ள காலம் இருக்குல்ல, அதுவும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல ரோவு சாமா இருக்கணும். அவதான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க பாருங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன எனக்கு அப்புறம் 3,3 இருக்குது. 3x3 இருக்குது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல. ரெண்டாம் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குனாக்க வந்து இப்படி இருக்குது எனக்கு வந்து அப்புறம் என்னன்னாக்க பிறகு 3,2 இருக்குது. 3x2 இருக்குது. இதை பண்ண முடியும். ஏன்? இங்க பாருங்க, 2 சமமா இருக்கு பாருங்க, பண்ண முடியும். ஓகேவா? நீங்க ரெண்டாவது மேட்ரிக்ஸும் 3,3 அவசியம் கிடையாது. எனக்கு ரூல் என்ன? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உள்ள நம்பர் ஆஃப் ரோஸ் சமமா இருக்கணும். இதை பண்ண முடியுது. ஓகேவா? பண்ண முடியுது. இப்போ அதை செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இப்போ நீ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய டயகனல் மேட்ரிக்ஸ் மாற்றணும்ல, இது பாருங்க, இது ஐஜன் வெக்டார்ஸ் மாற்றியாச்சு. நம்ம வந்து இதனுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஐஜன் வேல்யூ, அதன் ஐஜன் வேல்யூ பண்ணி இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ 1,
ஐஜன் வேல்யூ 2, ஐஜன் வேல்யூ 3 பிரித்து வச்சுட்டேன். 1 பிரித்து வச்சுட்டேன். அப்புறம் ஐஜன் வெக்டார் இந்த இருக்குது. ஓகேவா? இந்த வச்சுட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார். இதுக்குள்ள கரஸ்பாண்டிங் ஐஜன் வேல்யூ இந்த இருக்குது. செகண்ட் ஐஜன் வெக்டார். ஓகேதானே? அதுக்குள்ள கரஸ்பாண்டிங் ஐஜன் வேல்யூ இந்த இருக்குது. ஓகேவா? இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? என்னுடைய ஐஜன் வெக்டார் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த இருக்கு இல்லையா? காலம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றோம்? இப்போ என்னுடைய ஐஜன் வெக்டாரோடைய அதனுடைய இது கேன்சல் பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம்? இப்போ நான் இன்வெர்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்னுடைய லாம்டா வேலையை டயகனல் பண்ண உங்களுக்கு இது இருக்குல்ல, என்பி டாட் டயகனல் ஆஃப்னு போட்டேன். என்பி டாட் டயகனல் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் போட்டல, அதனுடைய ரிசல்ட் தான் இந்த இருக்குது. இது இருக்கு இல்லையா? என்ன பண்ணுறது? டயகனல் வேல்யூஸ் வந்துட்டு அப்புறம் இது எப்படி கிடைச்சிட்டு மேட்ரிக்ஸை கிடைச்சிக்கணும். இப்போ மேட்ரிக்ஸை கிடைச்சிட்டு இருக்கிறோம். இதான் நம்மளுடைய டயகனல் வேல்யூஸ் பாருங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ, செகண்ட் ஐகன் வேல்யூ, தேர்ட் ஐகன் வேல்யூ பண்ணி பாருங்க. சரியா இருக்குன்னு பார்த்துங்க. 12 37 -5 12 37 -5 கரெக்ட் ஆகிட்டு. அப்புறம் ஏன்னாக்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டாட் பண்ணும்போது என்னால் ஐஜன் வெக்டார் இருக்குல்ல, ஐஜன் வெக்டாரையும் என்னோட ஐஜன் வெக்டார் இருக்குல்ல, எது ஐஜன் வெக்டார், இந்த ஐஜன் வெக்டாரையும் இந்த ஐஜன் வேலையும் டைரெக்டாக டாட் பண்ண முடியாது. அப்படி அது மாதிரி தப்பு எரர் காமிக்கும். அதனால என்ன பண்ணுறேன்? இதை வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் மாற்றிட்டேன். இப்போ என்னவா இருக்குது? இது 3x3 இருக்குல்ல, 3x3 ஷேப் போட்டு பார்த்தா 3 காலம் 3 ரோ இருக்குது. என்னுடைய இது என்ன இருக்கு? 3x3 இருக்கு. பிரச்சனை கிடையாது. நம்ம ரூல்ஸ் என்ன பார்த்தவங்களுக்கு அப்புறமே முதல் மேட்ரிக்ஸ் உள்ள காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸ் உள்ள ரோவும் சமமா இருக்கும்னு பார்த்தோம். இது முதல் மேட்ரிக்ஸ் 3x3 இருக்குது, ரெண்டாம் மேட்ரிக்ஸும் 3x3 இருக்குது. இன்னும் இஷ்யூஸ் பண்ண முடியும். இது பண்ண முடியும். என்னோட வந்து டாட் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து அந்த லாம்டாவை வந்து டயகனல் மேட்ரிக்ஸா மாத்துறோம். சரியா? இது 7 ரூல் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வெக்டாரி மேட்ரிக்ஸ் பண்றது எப்படி, அப்புறம் வந்து மேட்ரிக்ஸ் பண்றது எப்படி, மேட்ரிக்ஸ் வெக்டாரி பண்றது எப்படி, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெக்டாரி மேட்ரிக்ஸையும் டாட் பண்ணா ரிசல்ட் மேட்ரிக்ஸா இருக்கும், வெக்டாரா இருக்குமா, அது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா? அது மிக மிக முக்கியமான கான்செப்ட். அதெல்லாம் அந்த வீடியோ போய் பாருங்க. அதெல்லாம் கிளியர் பண்றோம். சரி, இதான் முடிச்சாச்சு. நம்மளோட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான கான்செப்ட் வந்து இதான் உங்களுடைய இது பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னாக்க நம்ம வந்து நம்மளுடைய ஐஜன் வெக்டர் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து லாம்டாவை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்றோம்னாக்க நம்ம டயகனல் மேட்ரிக்ஸை மாத்திக்கிறோம். அப்புறம் வந்து இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சா மூணு டாட் பண்ணோம்னாக்க என்ன வருது, எனக்கு கிடைச்சிருது. இதுதான் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தட். அவ்வளோதான், வேற ஒன்று கிடையாது. சரி, இது பார்த்துட்டோம். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்து அதனால தான் இந்த கோடு போட்டு பார்த்துறேன். ஓகேவா? கோடு போட்டு பார்த்தோம். இந்த கோடு தான் போட்டு பார்த்தோம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிட்டு ஆன்சர் கிடைச்சிட்டு அவ்வளோதான். சரி, இப்போ இது வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து இந்த இது என்ன பண்ணுறோம்? அந்த ஐஜன் வேல்யூஸையும் ஐஜன் வெக்டாரையும் அப்புறம் வந்து இதனுடைய யூனிவர்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம்? அப்போ ஒரு ஒரிஜினல் மேட்ரிக்ஸை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. சரிதானே? பண்ண முடியுது வச்சுட்டோம். இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து இந்த இது மொத்தமாக பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த எல்லாமே மொத்தமாக பண்ணி காமிச்சிருக்கோம். ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸு, அதை வந்து ப்ரூவ் பண்ணுறது. அதாவது நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் நல்லா ஞாபகம் பேர் விளக்கவனிங்க. ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் ஐகன் வெக்டாரையும், ஓகேவா? அப்புறம் வந்து நம்மளுடைய லாம்டா வேல்யூஸ் இருக்குல்லையே, அதையும் ஒரு ஐகன் வெக்டாரையும் நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரே போல் போட்டுருக்கு. இது போட்டு பார்த்துங்க. சேம் கோடு தான், ஒரே போல் போட்டுருவோம். 3 பீஸாக போட்டுருந்துச்சுல, 3 தனி சாம்பிள் காமிச்சிச்சோம். இப்போ ஒரே சாம்பிளை காமிச்சு பண்ணுறோம். இது வந்து உள்ளது. அகைன் இந்த அத்தனை கான்செப்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்கப்ப இது கடைசியாக பண்ணுறது தான் எஸ்பிடி ஐகன் டீகம்போஸ் முடிச்ச பிறகு நம்ம சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதான் கடைசி டீகம்போசிஷன் உள்ளது. அப்புறம் உள்ளது. இதெல்லாம் நம்ம வந்து ரியல் டைம் எப்போ பார்க்க முடியும்னாக்க நம்ம வந்து பிசிஏ போட்டு பார்ப்போம். நம்ம பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். டைமென்ஷன் நாட்டி ரிடக்ஷன் பண்ணி பார்ப்போம். நம்ம சரி, பிசிஏன்னு ஒன்று பிசிஏவுக்கு வந்து என்ன பல்கர் யூஸ் பண்ணுறது வந்து என்ன பார்ப்போம்? பிசிஏவுக்கு டைமென்ஷன் ரிடக்ஷன் என்ன பல்காரம் ஞாபகம் இருக்கா? மறந்தாச்சு. ஞாபகம் இருக்கா? டைமென்ஷன் ரிடக்ஷனுக்கு வந்து என்ன அல்காரம் போடுவோம்? அல்காரம் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டேன். ஸ்கேல்ல போடுங்க. ஒரு அல்காரம் ஒன்று இருக்கு, மறந்துட்டேன். அந்த பிரின்சிபல் டைமென்ஷன் ரிடக்ஷன் ஒன்று இருக்குது. சரி, ஓகே. அப்போதான் நான் போடுவோம். இதுதான் சார் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஐகன் வேல்யூ, ஐகன் டீகம்போஸ் பற்றி. அகைன் நிறைய விஷயம் இருக்க போது. அப்புறம் முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஐகன் நம்மளுடைய பார்த்தோம்ல, ஒரு இந்த வெக்டாரையும்
இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், போய் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த வேல்யூவால இந்த வெக்டாரை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அதுதான் லினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேர் உங்களுக்கு. அதை பண்ணுவோம் நம்ம. அப்போதான் இதெல்லாம் உங்களுக்கு பயன்படும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங் படிக்கும்போது தான் புரியும். இங்கே நம்ம வரத ஆரம்பிச்சுன்னா அப்போ அது வந்து எம்எல் கிளாஸ் மாதிரி மெஷின் லேர்னிங் கிளாஸ் மாதிரி ஆகிடும். அதான் கன்ஃபியூஸ் பண்ணல. இது வந்து பியூர்லி உங்களுக்கு லினியர் அல்ஜிப்ரா, அவ்வளோதான். நம்ம அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஐஜன் டீகம்போசிஷன் பண்ணுறது என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ரியல் டைம் அப்ளை பண்ணாதான் அப்பதான் புரியும் உங்களுக்கு. சரி, இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ எஸ்பிடி ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் சார் ஐஜன் டீகம்போசிஷன் இருக்கு? இப்போ உங்களுக்கு தெரியும் எப்போ எல்லாம் நம்ம வந்து எல்யூ டீகம்போசிஷன் எப்போ பயன்படுத்த முடியும், ஆர்த்தோகனல் டீகம்போசிஷன், பிஆர் டீகம்போசிஷன் எப்படி பயன்படுத்த முடியும், கொலோஸ்கி டீகம்போசிஷன் பார்த்தோம். இப்போ ஐகன் டீகம்போஸ் பார்த்துருக்கோம், அப்போ எஸ்பிடி பார்த்துருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா, இப்போ ஐகன் டீகம்போசிஷனாக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் உள்ளது உங்களுக்கு. எப்போ எல்லாம் வந்து நம்ம வந்து ஐகன் பயன்படுத்துவோம், எப்போ எஸ்பிடி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று எக்ஸாம் போட்டு வச்சிருக்கோம். சரிதானே? இப்போ பாருங்களேன், இது பார்த்தோம்ல, ஐகன் டீகம்போஸ் பண்ணாக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துவோம், ரெக்டாங்கிள் பயன்படுத்த முடியாது. பட் சிங்குலர் டீகம்போஸ் வந்து எந்த மேட்ரிக்ஸ் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு. சரிதானே? இப்போ நமக்கு வந்து இப்போ என்ன கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் கொடுத்துச்சு. அப்புறம் நமக்கு என்ன கொடுத்துச்சு, அதான் சாரி, ஒரு ஐஜன் வெக்டார் கொடுத்துச்சு. அப்புறம் வந்து லேம்டா கொடுத்துச்சு. ரெண்டு தான் கொடுத்துச்சு அவுட்புட். ரெண்டு கொடுத்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐஜன் வெக்டார் ஐஜன் வேல்யூ கொடுக்குது. இது என்ன கொடுக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்மான்னு ஒன்று சேர்த்து கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இல்லையா, சிக்மான்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அது என்ன பார்க்கணும் நம்ம உங்களுக்கு. இது வந்து டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ் தான் பயன்படுத்த முடியும், எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும். சரியா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இன்னொன்று வந்து இப்போ ஐகன் வேல்யூ வந்து இங்கே நெகட்டிவாக இருக்க முடியும். இதில் ஐகன் டீகம்போசிஷன் பார்த்தோம்ல, ஐகன் டீகம்போசிஷனில் இப்போ கேட்டாங்கல்ல, யானு கேட்டாங்களா, கீழே வந்து மைனஸ் கேட்டாங்கல்ல, இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்கும். வேற சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் வந்து எப்போதுமே எப்படி இருக்கும், எப்போயுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நான் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஏன், எதுக்கு, அதை நம்ம வந்து எம்எல்ல பார்க்க போகிறோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து நம்ம ஐகன் வெக்டார் எப்படி இருக்குனாக்கா, ஐகன் டீகம்போசிஷன் வந்து ஜென்ரலாக வந்து ஆர்த்தோகனல் இருக்கும். ஓகேவா? அது வந்து அவசியம் கிடையாது. நம்ம அதான் பார்த்தோம்ல, கியூன்னு சொல்லிருக்கோம்ல, கியூன்னு சொன்னாலே இது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ரொட்டேஷன் தான். ஆனால் 99.9% ஐகன் அது வந்து ஆர்த்தோகனலாக இருக்கும். அப்படி அவனும் அவசியம் கிடையாது. ஓகேவா? சான்ஸ் இருக்கு. பட் இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய யூ வெக்டாரும் பி வெக்டாரும் எப்போதுமே ஆர்த்தோகனலாக தான் இருக்குது. இல்லை, இப்போ எந்த மாற்றம் கிடையாது. இது வந்து அப்படிதான் இருக்கும். ஆனால் அப்படி 100% அவசியம் கிடையாது உங்களுக்கு. பட் எஸ்பிடியில் வந்து என்னென்ன உங்களுக்கு சிங்குலர் வேல்யூ டீகம்போஸ் போடும்போது கட்டாயம் ஒன்று என்ன இருக்குனாக்கா, இது எப்படி வந்து ஒரு ஆர்த்தோகனல் வெக்டார், அதெல்லாம் இது வந்து ஒரு பி வெக்டார் கொடுத்துச்சு, ஐஜன் வெக்டாரை லேம்டா கொடுத்துச்சு ஐஜன் வேல்யூஸ். இது என்ன கொடுக்கும்னாக்கா, இங்கே அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூ வெக்டார் கொடுக்கும், பி வெக்டார் கொடுக்கும். இங்கே சிக்மான்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஐஜன் வேல்யூஸ்ல இங்கே சிக்மான்னு சொல்லுவோம். இது பார்க்க வரோம். சரியா, இது கட்டாயம் எப்படி இருக்குனாக்கா, யூ வெக்டார் பி வெக்டார் வந்து ஆர்த்தோகனலாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் நம்ம வந்து சிங்குலர் வேல்யூ டீகம்போஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எப்போதுமே கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து ஐகன் டீகம்போஸ் போறீங்க, எதுக்கு நீங்கள் எஸ்பிடி போடணும்னு கேட்பாங்க. நம்ம சொல்லணும், இந்த டேட்டா செட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது, எனது வந்து நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒன்று, அது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கு. ஓகேவா? அப்படின்ட்டு இது வந்து யூனிவர்சல், எல்லா மேட்ரிக்ஸும் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு அப்படின்ற முடியும். டிஃபரன்ஸ் போட்டிருக்காங்க, அதே தான் அங்கே இருக்குது. ஓகே, இது எஸ்பிடி என்ன சொல்கிறேன் புரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஐகன் பார்த்தோம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் உள்ளது. அப்புறம் வந்து அது எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை எப்படி பண்ண முடியும்னாக்கா, நம்ம வந்து ஒரு ஆர்த்தோகனல் வெக்டார் லேம்டா, அப்புறம் வந்து இன்வெர்ஸ் பண்ணோம்னாக்கா அது என்ன செய்ய முடியும், 3 டீகம்போஸ் பண்ணுறது பண்ணிருப்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் இப்போ அப்படின்ட்டு. இண்டிகேட் இன்வேரியன்ட் டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எம்மோட போட்டு காமிக்கிறேன், டைரக்ஷன் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் வந்து ஆர்த்தோகனாலிட்டி பார்த்தோம். நம்ம எப்பவுமே வந்து ஆர்த்தோகனல் அவசியம் கிடையாது, இது எப்போதும் ஆர்த்தோகனல் தான் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? சரியா? அப்புறம் வந்து இது வந்து ஐடிபடி எப்பவுமே வந்து இது வந்து நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். இது ஆல்வேஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் எப்பவுமே. ஓகேவா? அப்புறம் இதுக்கு நம்ம வந்து பிசிஐ பயன்படுத்துகிறோம், இதுக்கு பிசிஐ பயன்படுத்துகிறோம். இந்த கோவேரியன்ஸ் தான் என்ன வந்து அந்த வேரியன்ஸ் கோவேரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட். அப்போ அது வரும்போது தான் புரியும் உங்களுக்கு எல்லாமே. இப்போ வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே இதுதானே பயன்படுத்துகிறோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுறோம்ல, இமேஜ் ப்ராசஸிங்னாக்க நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்களா நீங்கள். அப்புறம் இந்த பொருள் கம்பேரிசன் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறோம் உங்களுக்கு. இந்த இல்லையா, ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும், நம்ம என்ன சொன்னாக்க இது வந்து மினிமைஸ் பண்ணுவோம். இதை இது வந்து நம்ம பெரிய படத்தை வந்து சின்னதாக வந்து பண்ணுவோம் இல்லையா, அப்போ என்ன அர்த்தம், கம்ப்ரஸ் பண்ணுறோம்ல. கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இதான் நடக்குது. நம்ம ஒரு இமேஜ், பெரிய இமேஜ் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணுவோம். சரியா, நம்ம இமேஜ் நான் ஏற்கனவே போட்டு காமிச்சு இதே இமேஜ் தான் போட்டு காமிச்சோன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இதே இமேஜ் எடுத்து தான் நான் வந்து போட்டு காமிச்சேன். இந்த இமேஜ் வந்து எப்படி லெஃப்ட் மாற்று ரைட் மாற்றுறது டெக்னிக்கலாக நம்ம வந்து இதான் பண்ணுவோம். நம்ம
இதை நம்ம வந்து வெக்டரை மாற்றுவோம். இருக்கு இல்லையா? நம்ம இந்த இமேஜ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். எப்படி ப்ராசஸ் பண்ணோம்னாக்க நம்ம இதெல்லாமே என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து வெக்டரை மாற்றுவோம், லைனாக மாற்றுவோம், வெக்டரை மாற்றுவோம், அது மேட்ரிக்ஸை பார்த்து மொத்த இமேஜ் என்ன செய்யும், நம்ம வந்து இமேஜ் ப்ராசஸிங் வந்து நம்ம மேட்ரிக்ஸை மாற்றிடுவோம். மேட்ரிக்ஸை மாற்றி இந்த இமேஜ் என்ன செய்யும், நம்ம வந்து ஐஜன் வேல்யூ, ஐஜன் டீகம்போஸ் பயன்படுத்துவோம். பண்ணிட்டு எனக்கு இந்த கண்ட எந்த பார்ட்டா எனக்கு வேணும் முடிவு பண்ணுவோம். உங்களுக்கு பீப்புள் மட்டும் வேணுமா, எந்த பார்ட் வேணும் முடிவு பண்ணுவோம். இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம். இப்போ இப்படி இழுத்த வரும்ல, பெருசாக இருக்குல்ல, சிந்தாரணை பண்ண முடியும், கம்ப்ரஸ் பண்ண முடியும். அப்புறம் இதெல்லாம் என்னன்னாக்க உங்களுக்கு வந்து இதில் தான் வரும் உங்களுக்கு வரும். சரியா? இந்த மொத்தத்தையும் நம்ம வந்து np.as array கூட ஒன்று இருக்குது. np.as arrayன்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. நான் பண்ணி காமிச்சேன். இந்த as array இருக்குல்ல, இந்த இருக்கு இல்லையா, இதில் போய் இமேஜை கொடுத்துட்டு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக் ஒரே லைன் இது ஜஸ்ட் தான், ஒரே லைன் கோடு தான். இது உள்ள போய் இந்த இமேஜை கொடுத்துட்டு வச்சுங்களேன், கொடுத்துட்டீங்கன்னாக்கா என்ன பண்ணும், இந்த மொத்த இமேஜ் மேட்ரிக்ஸ் மாறி போயிடும் உங்களுக்கு. இதெல்லாம் as array. இந்த இமேஜ் வந்து மாற்றிட்டீங்க, மேட்ரிக்ஸை மாற்றிட்டீங்க, ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கு. உங்களுக்கு நம்பை கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதான் இருக்கும் நம்பையில். ஓகேவா? இந்த இமேஜை கொடுத்துட்டோம்னாக்கா இப்போ வந்து அந்த ஐ டாட் இமேஜ்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஜேபிஜி கொடுத்துட்டோம்னாக்கா ஒரு லைன் கோடு தான். அந்த இமேஜ் வந்து என்ன ஆகிடும், மேட்ரிக்ஸ் மாறி வரும். மேட்ரிக்ஸ் இது மாதிரி கிடச்சி எனக்கு கிடச்சிட்டு அப்புறம் சரியா போச்சு எனக்கு கிடச்சிட்டு. இப்போ என்ன செய்யும், மேட்ரிக்ஸ் கிடச்ச வாசி என்ன செய்யணும் போது அதில் வந்து ஐஜன் வேல்யூ கண்டுபிடிப்பேன், ஐஜன் டீகம்போஸ் கண்டுபிடிப்பேன். அப்புறம் எந்தெந்த பார்ட்லாம் எனக்கு அந்த கண்ணில் வந்து எந்த பார்ட்லாம் வேணும் அதை இமேஜ் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அப்புறம் அதை நம்ம அதை இன்னைக்கு பாரிகிட்ட பேசிட்டு இருந்தேன் நான். டெக்ஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இமேஜ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, வீடியோ ஆடியோ எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எல்லாம் டிஎல்ல வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து இதான் பயன்படுத்துவோம். ஓகே, அதான் அப்புறம் பேசுவோம் நம்ம. ரைட், முடிச்சு நம்ம இது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். நம்ம எல்லாமே உங்களுக்கு இந்த கோட் போட்டு வந்துருங்க. ஐஜன் வேல்யூ வந்து இப்போ நார்மலாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த 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 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ கோஸ் வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் கோஸ் வித் செகண்ட் காலம், தேர்ட் கோஸ் வித் தேர்ட் காலம். எப்பவுமே அப்படிதான் நார்மலா. ஆனால் அப்படி அவசியம் கிடையாது, எக்ஸப்ஷன் கேஸ்லாம் உண்டு. அதான் போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இதெல்லாம் அட்வான்ஸாக படிக்கும்போது பின்ன வருவோம். நம்ம ரைட் வெக்டார் என்ன, லெஃப்ட் வெக்டார் என்ன நான் படிக்கணும். இதோட நம்ம வந்து முடிச்சாச்சு. நம்ம ஐஜன் வேல்யூ முடிச்சாச்சு நம்ம. ஓகே, அப்புறம் எஸ்விடி. ரைட், ஓகே. இனி யாராச்சும் வேற கொஸ்டின்ஸ் இருக்கா? கீதா, பாரி, தரமுகிருஷ்ணன், கிரிதரன், புரியுதா? ஐஜன் வேல்யூ ஓரல் பரவாயில்ல, புரிஞ்ச மாதிரி இருந்துச்சா? எஸ் சார். புரியுது சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். என்னங்க சார், இப்போ இந்த ஹீட் மேப்னு ஒன்று போட்டு பார்க்குறோம்ல சார், அதுக்கும் இதுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கா சார்? நம்ம வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸில் வந்து இது பண்ணுறோம்ல, ஹீட் மேப் எது போடுறது, மேட்லிப்பா சீபானா? மேட்ப்ளாக்லேட் தான் மேட்ல தானே, சீபான்ல தான் வருங்க சார். சீபான். சீபானா வீட்டில் வயலில் வருது. ஹீட் மேப் எதில் வரும்? ஹீட் மேப்பா இதில் வரும். சீபான் சார். சீபான் சார், சாரி சீபான். சீபான் சார், நீங்கள் வந்து ஹீட் மேப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏமா வச்சுங்க. முத நம்ம வந்து கோடு எழுதும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம அதான் நம்ம எம்எல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்ம டேட்டா செட் பார்க்கணும். சும்மா நம்ம எம்டியாக பார்ப்போம். டேட்டா செட் வந்து எம்டியாக வெறுங்கல்ல பார்ப்போம். அது ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம், சும்மா எம்டியாக பார்ப்போம். இது நமக்கு என்னமே தெரியாது, வெறும் நம்பர்ஸ் இருக்கும், இல்லை டெக்ஸ்ட் இருக்கு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து இடியை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நம்ம ஏமா வச்சு இடியை பண்ணுவோம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் பண்ணுறது எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். இடிஎஃப் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு வந்து அது பண்ண தெரியாது, அது வந்து விஷுவலாக பண்ணுவோம். நம்ம விஷுவலாக பண்ணுவோம் நம்ம உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு இந்த சீபானு இந்த ஹீட் மேப்லாம் அவங்க போட்டு பார்ப்பீங்க. விஷுவலாக பார்க்கும்போது இருக்கும். இடிஎஃப் பண்ணி பார்க்கும்போது அப்போ நீங்கள் ப்ரீ ப்ராசஸிங் ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ப்ரீ ப்ராசஸிங் ஆரம்பிப்பீங்க. ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுலேயே என்ன பண்ணுவோம், இந்த விஷுவலைசேஷன் வரும், பண்ணி முடிப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ப்ரீ ப்ராசஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஃபியூச்சர் இன்ஜினியரிங் பண்ணுவீங்க. இங்கே தான் இது விஷயம் இருக்கப்போம். இது பண்ணிப்பட்ட பிறகு என்ன பண்ணி விஎஸ் காமிப்பீங்க, விஷுவலாக பார்ப்பீங்க. கோடு விஷுவலாக பார்ப்பீங்க, உங்களுக்கு பார்ப்போம் நம்ம. ஓகேவா? ஃபியூச்சர் இன்ஜினியரிங் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியில் தான் அந்த ஃபியூச்சர் இன்ஜினியரிங் தான் நம்ம வந்து எந்த ரோலாம் எனக்கு வேணும், எந்த காலம் வேண்டாம்னு பண்ணுவீங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இடிஏ ப்ராசஸ். இடிஏ, அப்புறம் ப்ரீ ப்ராசஸிங், அப்புறம் ஃபியூச்சர் இன்ஜினியரிங். ஓகேவா? இதில் வந்து இதில் 2 இருக்குது. ஓகேவா? இதில் 2 இருக்குது. இது பண்ணி அதெல்லாம் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகேவா? இதில் வந்து நார்மலைசேஷன் ஒன்று இருக்குது, நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது. இது போட்டு முடிச்ச பிறகு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங்கில் போயிட்டு இந்த டேட்டா கொடுப்போம். இதெல்லாம் பண்ணி முடிச்சு டேட்டா செட் என்ன செய்வோம், இடிஏ பண்ணி பார்த்துட்டு, ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி பார்த்துட்டு, ஃபியூச்சர் இன்ஜினியரிங் பண்ணி பார்த்துட்டு, ஒரே நிமிஷம்.
கேட்ட வாசி சொல்லிடுறேன் உங்களுக்கு, அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது சார். உங்களுக்கு அப்புறம் காமிக்கிற பாருங்க என்ன பண்ணி காமிச்சிடும் உங்கள்கிட்ட. பயன்பாதை பார்த்துட்டு இது அதான் இதெல்லாம் அதனால தான் எம்எல் போக மாட்டேங்கிறேன். இப்போ வந்து எம்எல் ஆரம்பித்தா அது அப்படியே அந்த போயிடும். நான் வந்து பியூர் இது வந்து லினியர் அல்ஜிப்ரா தாண்டி நான் போக விரும்பலை. எம்எல் பக்கம் போனாக்கா இதுவரை மொத்தம் வந்து 26 ஸ்டெப்ஸ் இருக்குது மொத்தம். ஓகே தானே? மொத்தம் வந்து என்ன செய்ய நம்ம வந்து மிஷின் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரோ கொடுப்போம். ஏதாவது லினியர் ரெக்ரெஷனா, ரேண்டம் ஃபாரஸ்டா, டிசிஷன் ட்ரீயா, என்ன முதல்ல இன்ட்ரோ கொடுப்போம் நம்ம அல்காரத்தை பற்றி. அப்புறம் நம்மள அசீம் பண்ணிப்போம். இதை நம்மள அசீம் பண்ணிப்போம். அதனுடைய அல்காரத்தை எப்படி இருக்கும், கேன் எப்படி இருக்குன்னு நம்ம அசீம் பண்ணிப்போம். அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்குது. இதில் வந்து இப்போ கேன்லேயே இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் என்னென்னு செலக்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? முடிக்கணும். அப்புறம் இதெல்லாம் காமன் இதெல்லாம் முடிச்ச பிறகு அப்போ தான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ் கொண்டு வர போகிறோம். அதில் பின்னாடி உள்ள இந்த அல்காரத்துக்கு பின்னாடி உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ், லினியர் அல்ஜிப்ரா எல்லாம் கொண்டு வரும். அதான் படிச்சுட்டு இருக்கு நம்ம போகிறோம். அப்புறம் வந்து ப்ராப்ளம் செட் பண்ணுறோம்னு சொல்லுவோம். இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு கொண்டு வந்துடும். அப்புறம் எப்போ மாதிரி சொல்ல முடியா எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் செட் பண்ணுவோம். முதல்ல என்ன செய்ய நம்ம வந்து கோடு வந்து இங்கே தான் கோடு ஆரம்பிப்போம். ஒரு நம்மளுடைய தேவை லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுவோம் நம்ம. அப்புறம் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? இதான் இடிஏ ஆரம்பிக்கும். இடிஏ எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலிஸ் ஆரம்பிக்கும். இது வந்து 22 ஸ்டெப் போடுவோம் நம்ம. ஓகேவா? இன்ஃபர்மேஷன், ரீநேம், டிஸ்கிரைப், டைமென்ஷன், ஷேப்பு, சைஸு, டைப்ஸு, ஹெட்டு, டைல், காலம்ஸு, யூனிக், யூனிக்னு எல்லாம் வரிசை பார்ப்போம். மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்க பார்ப்போம். மிஸ்ஸிங் வேல்யூஸ் என்ன பண்ணுறது எல்லாம் பார்ப்போம். மெமரி யூஸ் 22 போடுவோம் மொத்தம். கடைசியாக ஜி ஸ்கோர் போடுவோம் நம்ம. 21 காலம் இடிஏல பண்ணுவோம் நம்ம. மினிமம் பண்ணி ஆகணும். இடிஏ பண்ணுவோம் நம்ம. இடிஏ பண்ணப்பட்ட பிறகு என்ன நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங்க்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், விஷுவலைசேஷன் பண்ணுவோம். நீ கேட்டீங்களா ஹீட் மேப் கேட்டீங்கல்ல, அதான் சீபானு, மேட்பிளாட் லைப்ரரி, மாயான்னு ஒன்று எல்லாம் இங்கே பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? லினியாரிட்டி இருக்கா, இந்த பிளாட்லாம் போட்டு பார்ப்போம் நம்ம. எல்லாமே வந்து கேடிஎஃப் பிளாட், கியூ பிளாட்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் பிளாட் போட்டு பார்ப்போம், ஹிஸ்டோகிராம் போட்டு பார்ப்போம், ஸ்கேட்டர் பிளாட் போட்டு பார்ப்போம். இதெல்லாம் போட்டு பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் பார் சார்ட் போட்டு பார்ப்போம், ஹீட் மேப் போட்டு பார்ப்போம். ஏன் ஹீட் மேப் போடுறீங்க? நீங்கள் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு பண்ணுறதுக்கு முதல் விஷயம் பார்ப்போம் நம்ம. அப்புறம் வந்து வேரியபிளுக்கு வந்து கார்லேஷன் இருக்கா இல்லையா, கார்லேஷன் தொடர்பு ஒரு காலத்துக்கும். சரியா? அதான் சார், அந்த கார்லேஷனுக்கும் இதுக்கு எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? அதுதான் நான் கேட்க வந்தேன் ஆக்சுவலா. அதான் ஹீட் மேப் போடுறீங்க. நம்ம இவ்வளவு பெரிய டேட்டா புரியாது. ஹீட் மேப் வந்து ஈஸியா விஷுவலா பார்க்க தெரியும் உங்களுக்கு. பாருங்க. ஓகே சார், போட்டு காமிக்கிறேன். எல்லாம் போட்டுருக்கு சார். அதெல்லாம் ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து மல்டி கொலினியாரிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது பார்ப்போம். அப்புறம் வந்து நம்ம வந்து வேரியேஷன் இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் பார்ப்போம் நம்ம. ஹீட் மேப் இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. சரியா? அப்புறம் வந்து இதை பார்த்து முடிச்சு நம்ம வந்து அதெல்லாம் போட்டு கவலைப்படாது. இதான் போட்டிருக்கோம். இதெல்லாமே இதுக்கு உள்ளது. விசுவேஷன் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வோம், நம்ம டேட்டா செட்டை காப்பி பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா ஒரிஜினல் காப்பி டேட்டா செட்டை வந்து பத்திரமா வச்சுக்கணும், எங்கேயும் மிஸ் பண்ணக்கூடாது. காப்பி பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கோம். டூப்ளிகேட்டோலாம் ரிமூவ் பண்ணணும் நம்ம. ஓகேவா? நான் பிஸ்னஸ் கார்டு தான் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் வந்து அந்த நம்ம வந்து டார்கெட் கார்டு இருக்கும்ல, அதெல்லாம் இப்போ வேணா மெஷின் லேர்னிங். அப்போ வந்து என்கோட் பண்ணுவோம் நம்ம. என்னென்ன என்கோட் பண்ணுறோம் அதெல்லாம் இருக்குது நம்ம. அப்புறம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், ஒன் கார்டு என்கோட் பண்ணுறோமா, ஆடியோ எல்லாம் பண்ணுவோம் நம்ம. பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பண்ணி முடிப்போம். அது வந்து டார்கெட் கார்டு வந்து ஆர்டினலாக இருக்குதா, ஆர்டினல் இதெல்லாம் கான்செப்ட் அப்போ போட போகிறோம் நம்ம. அதான் போட்டு முடிப்போம். அப்போ முடிச்சுட்டு அப்புறம் வந்து எக்ஸையும் ஒய்யும் தனியாக பிரிச்சிருவோம். அப்புறம் வந்து ஸ்பில் பண்ணி முடிப்போம். வந்து நம்ம வந்து கேட்டகரி தனியாக பிரிப்போம். அப்புறம் தனியாக பிரிச்சிருவோம். நியூமரிக்கலையும் கேட்டகரியும் தனியாக பிரிச்சிருவோம். அப்புறம் வந்து எக்ஸ்டெஸ் கொண்டு வருவோம். எல்லாம் பிரிப்போம். அப்புறம் இப்போ என்ன செய்வோம், மறுபடியும் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். இது பேர் கிளன்சிங்னு பேர் பண்ணுவோம். பண்ணும்போது எந்தெந்த காலத்தை ட்ராப் பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், கொஸ்டின் மார்க் இருக்கும், ஜங்க் டேட்டா இருக்கும், என்ஏஎன் இருக்கும், நாட்டிய நம்பர் இருக்கும், என்ஏடி இருக்கும். ஓகேவா? நாட்டிய டைம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது. அப்புறம் வந்து டேட்டா டைப் வந்து பாருங்களேன், இப்போ உங்களுக்கு மார்க் இருக்குல்ல, மார்க் மேக்ஸ் 100 மார்க் தான் வாங்கியிருப்பீங்க நீங்கள். 100 மார்க் இருக்குல்ல, 100 மார்க்குக்கு என்ன போதும் உங்களுக்கு? எனக்கு வந்து சாதாரணமாக 100 மார்க்கு தான் 100 மார்க் மேக்ஸிமம். இதுக்கு என்ன போதும் எனக்கு வந்து இன்டு 8 போதும். எனக்கு இன்டு 8 டேட்டா டைப் போதும். ஆனால் என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து அவங்க இன்டு 32 வச்சிருப்பாங்க. எனக்கு இன்டு 32 வச்சிருப்பாங்க. எனக்கு ஸ்பேஸ் தேவையில்லாத விஷயம். எனக்கு அப்புறம் இன்டு 8 டேட்டா டைப்லேயே எனக்கு வந்து 255 மார்க் வரைக்கும் வைக்க முடியும் அப்புறம். ஓகேவா? மார்க் காலத்தில் இது வந்து இன்டு 32 இருக்கும். இது என்ன செய்வானப்ப இன்டு 32 வந்து டைப் இது பண்ணுவேன், டவுன் சைஸ் பண்ணுவேன். டைப் வந்து
டெமோன்ஸ்ட்ரேட் பண்ண 8 ஆக்கி விட்டுருவேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பண்ண வைப்பேன். ஓகேவா? இது சொல்லக்கூடாது, சொல்லிடுறேன். அப்புறம் அது காலம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுவோம். நம்ம முடிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன கேட்டகரி பண்ண போகிறோம், நிறைய இருக்குது. முக்கியமான விஷயம் அப்புறம் வந்து அவுட்லேயர் கண்டுபிடிப்போம், அனாமலிஸ் கண்டுபிடிப்போம். அப்போ வந்து நம்ம வந்து என்ன மெத்தட்லாம் இருக்குது, எத்தனை மெத்தட் இருக்குது, ஒரு 3 மெத்தட் இருக்குது. இப்போ அவுட்லேயருக்கு வந்து அனாமலிஸ் இருக்குது. அப்போ என்னென்ன பண்ணுறது, டேட்டா மிஸ் பண்ணுறதா எதை வச்சு ஃபில் பண்ணுறது, ஃபில் எண்ணி இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? முடிச்சுட்டு கடைசியாக மிஸ்ஸிங் வேர்டு செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து டார்கெட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது, எல்லாம் பார்ப்போம் நம்ம. கடைசியாக என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் வரும். அப்போ தான் ஃபீச்சர் கிரியேட் பண்ணுவோம், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ஃபீச்சர் செலக்ஷன் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து அதில் வந்து ஃபீச்சர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. 2 இருக்குது, ஸ்டாண்டர்டைசேஷன் ஒன்று இருக்குது, நார்மலைசேஷன் ஒன்று உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இது முடிப்போம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மெஷின் லேர்னிங் படிக்கவே இல்லை, அதாவது இன்னும் போகவே இல்லை. இவ்வளவு தூரம் பண்ணணும். ஆமாம், நம்ம இன்னும் மெஷின் லேர்னிங் பக்கம் போகவே இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், பண்ணி முடிப்போம். ஃபீச்சர் கிரியேஷன் பண்ணி முடிச்ச பிறகு அதனுடைய இப்போதான் நம்ம வந்து அதை மேத்தமெட்டிக் கான்செப்டை மறுபடியும் அது வந்து லாகரித்மெட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாலினாமியல் பண்ண முடியுமா, எல்லாம் பண்ணுவோம் நம்ம. அப்புறம் இதெல்லாம் அக்ரிகேஷன் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன வேணும், டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் வேணும், ஒன் கார்ட் என்கோடிங் இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. பாரி சொல்லிருந்தால டோக்கனைசேஷன் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல நீங்க, இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க சார். ஓகேவா? எப்படி டெஸ்ட்டை வந்து வேட மாத்துறதுக்கு என்கிராம் மாற்றுவோம், இதான் ஸ்டெப்பு. உண்மையினா போட்டிருக்கு இங்கே சைடில் பார்த்தீங்களா, ஸ்டெப் போட்டுருங்க பாருங்க, கீழே போட்டிருக்கோம். நம்ம 11வது ஸ்டெப் என்ன பண்ணுறோம், பிச் இன்ஜினியரிங்ல என்ன பண்ணுறோம், 11வது ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ அப்புறம் வந்து 12வது ஸ்டெப்பு போகும். அடுத்தது முடிச்சுட்டு இப்போ தான் ஃபீச்சர் செலக்ஷன் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா, இல்லை என்னெல்லாம் பண்ண போகிறோம் எல்லாம் பண்ணுவோம் நம்ம. இது முடிச்சுட்டு 12வது ஸ்டெப்பு மறுபடியும் விசுவலைசேஷன் பண்ணி பார்ப்போம். நம்ம பண்ணி பார்த்த பிறகு நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம் வந்து மாற்ற டைம் ஆரம்பிக்கும். இங்கே தான் உங்களுக்கு வந்து விஷயம் வரும். நம்ம முடிச்ச பிறகு நம்ம அடுத்து நம்ம அதனுடைய ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? அது பண்ணுவோம் நம்ம. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஹைப்பர் பாராமீட்டர் இருக்குது. அது முடிச்ச பிறகு நம்ம வந்து மாடலை எவாலுவேஷன் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? எவாலுவேஷன் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அடுத்தது வேலிடேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எப்படி வேலிடேட் பண்ணுறது இருக்குது, லாஸ் அக்யூரசி பார்ப்போம், ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் ரியலாக போட்டு வச்சிருக்கோம், அப்படியே போட்டு வச்சிருக்கோம், என்னென்னு போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் 2 வித்தியாசம் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து அக்யூரசி பார்ப்போம் நம்ம. ஓகேவா? அது எல்லாமே என்னென்ன ஆர்எஸ்எஸ் ஒன்று இருக்குது, ரெசிடியூல் எரர் இருக்குதா, எல்லாம் பார்ப்போம் நம்ம. ஒவ்வொன்றும் ஒரு கடல் சார். இப்போ ஓகேவா? பார்த்து முடிப்போம் நம்ம. கடைசியாக என்ன பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாம் மாடல் ரெடி ஆகிட்டுது. இப்போ கொண்டு போயிட்டு தெரியாத டேட்டா ஒன்று கொடுப்பேன். இப்போ தான் போய் ப்ரொடியூஷன் பண்ண சொல்கிறேன். போயிட்டு எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்ட மாடலை டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் நான் அன்சீன் டேட்டா கொடுத்துட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்போம். அது செக் பண்ணி பார்க்க போகிறோம். கடைசியாக என்ன பண்ணுறோம், கொடுத்தது எவாலுவேஷன் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். அப்புறம் முடிச்ச பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறோம், அந்த ஹைப்பர் பாராமீட்டர் போய் ட்யூன் பண்ணுவோம். அப்போவா முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. மாடல் வந்து பத்திரமா டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் உங்களுக்கு. சரியா? மாடலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜாப்லிப்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது மூலம் மாடலை வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண அல்காரிதத்தை வந்து நம்ம பர்மனெண்ட்டாக வச்சுருவோம். ஏன் வைக்கிறோம்னாக்கா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ண வேண்டாம். ஓகேவா? இது மாடல் அப்போக்கு எப்போ போய் என்ன பண்ணோம், இது வந்து இப்போ மாடலில் வந்து நம்ம இந்த ஜாப்லிப் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா என்ன பண்ணுறோம்னாக்கா ஒவ்வொரு வாட்டியும் போய் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். எனக்கு ஒரு இவ்வளோ டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுனாக்க நிறைய டைம் ஆகும். அதுக்கு வேண்டி பர்சிஸ்டன்ட் கான்செப்ட் இருக்குது, பண்ணி வச்சுருவோம். பண்ணி முடிச்சிருவோம். அப்புறமா கடைசியாக என்ன பண்ணுவோம், ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். இதான் உங்கள் டேட்டா செட்டு, இதான் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருவோம். இதுதான் கடைசி ஸ்டெப். சூப்பர் சார். ஓகே தானே? ஓகே சார். ஒரு ஸ்டெப் விடலை, ஏமா வச்சுங்க, ஒன்று கூட விடலை. அதனால தான் நான் இந்த பக்கம் போனோம்னாக்க இழுத்துட்டு போயிடும். சரியா? உங்களுக்கு அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் கோடு போட்டு வச்சிருக்கோம். என்னென்னு சிபான் எஸ்என்எஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் கோடு போட்டு ரொம்ப கிளியராக போட்டு வச்சிருக்கோம். இது வந்து பேக்கேஜை இவ்வளோ பேக்கேஜ் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நம்ம பேண்டாஸ் மேட்லாம் தெரியும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, என்கோடிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. சரியா? ஓகே ஓகே சார். அதனால தான் எம்எல் பக்கம் போனோம்னாக்கா அப்படியே போயிடும் உங்களுக்கு. அது நான் வந்து மேக்ஸோட படிக்கிறேன். சரிங்க சார். ஓகே ஓகே சார். தேங்க்ஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம எப்பவுமே அந்த ஃபார்மெட்டை மாறாமல் போயிட்டு இருப்போம். இதுதான் கடைசியாக நம்ம வந்து ஒரு இதாங்க நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி முடிச்சிருவீங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவீங்க. சரியா போச்சு. இதெல்லாம் வேலை முடிஞ்சுட்டு இது நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு வச்சிருவோம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. எப்போது மாதிரி வந்து வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுத்தோம்னா நம்ம இயரெல்லாம் ஆட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே சார். தேங்க்ஸ். எனக்கு இப்போ பார்த்தோம்ல, இப்போ இல்லை நம்ம இப்போ டீகம்போஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் இங்கே தான் வரும். எல்லாமே டீகம்போஸ் தான் வரும். ஓகேவா? அதெல்லாம் மெஷின் லேர்னிங் படிக்கும்போது தான் ரியலாக போட்டு காமிக்க முடியும். ஓகே சார். இது பெரிய ஒரு வரப்படாதீங்க. ஒரு நிறைய ஸ்டஃப் இருக்குது மெஷின் லேர்னிங்ல. ரைட். திருப்பி யாரு சிவராமகிருஷ்ணன் கேட்டதா?
ஆமாம் சார். இதுதான் ஆரம்பிச்சிங்களா? சரி, ஆமாம் சார். ஓகே. பாரி ஓகே பாரி, ஸ்டெப்ஸ் எல்லாமே கீதா ப்ரீ ப்ராசஸிங் இடிஏ எல்லாம் அந்த போட்டு வச்சிருக்கோம். சார் அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்களா? இப்போ ஓகே தானே எல்லாமே? பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி சரி, டீட்டெயிலாக போட்டு வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம், லினியர் ரெக்ரெஷன் இருக்குல்ல, நான் இப்போ கூட காமிக்கிறேன் அதை உங்கள்கிட்ட. ஒரு லினியர் ரெக்ரெஷன் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, 86 மெத்தட் இருக்கு மொத்தம். 86 கவர் பண்ணிருக்கோம் நம்ம. நான் இப்போ கூட 86 இருக்குது. எந்த புக்லையும் 86 மெத்தட் போட்டுக்க மாட்டாங்க. இது இருக்குது, ஓகேவா? இன்பில்ட் மெத்தட் இருக்கு. 86 நம்ம கவர் பண்ணிருக்கோம். நோட்ஸ் போட்டு வச்சாச்சு, எல்லாம் எடுத்து வச்சாச்சு, ஏற்கனவே எல்லாம் பண்ணி வச்சுட்டோம். எம்எல் நோட்ஸ் போட்டு வச்சாச்சு, எல்லாமே லாகிஸ்ட் டெக்கரேஷன் ஆரம்பிச்சு டிசிசென்ட்ரி எல்லாம் பண்ணி வச்சுட்டோம் நம்ம. அவ்வளோ உட்காந்து மெனக்கெட்டு பண்ணி வச்சிருக்காரு. சரி, அந்த பக்கம் போக வேண்டாம், அப்புறம் பேசுவாங்க நம்ம. ஆனால் என்னன்னாக்கா அதெல்லாம் வரும்போது மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், லினியர் அல்ஜிப்ரா பேசிட்டு இருப்போம், நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு கூட நானும் பாரியும் பேசிட்டு இருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டியும் படிக்கிறனாக்க வந்து நம்மளாம் அன்ஃபிட், மெஷின் லேர்னிங்னு சொல்றது அன்ஃபிட் ஆகும். நம்ம லினியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பேர் மினிமம், ஓகேவா? கால்குலஸ் வந்து நம்ம வந்து மாடல் வந்து நம்ம வந்து ஃபைன் டியூனிங் பண்றதுக்கு, ஆப்டிமைசேஷன் பண்றது தான் பயன்படுத்துவோம் கால்குலஸை. லினியர் அல்ஜிப்ராவும் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உயிர். அதான் இன்னைக்கு மதியம் கூட நான் பாரிட்டு பேசிட்டு இருந்தேன். சரி, ஓகே, இதை லைன்ல இருங்க. ஒரு விஷயம் பேசணும் உங்கள்கிட்ட, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு பாரிட்டு உங்கள்கிட்ட பேசணும். ரைட், முடிச்சுட்டோம். இப்போ வந்து எஸ்விடி 951 ஆச்சு. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதே தான், ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து ஒரே வித்தியாசம், சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷனுக்கும் வெரி பவர்ஃபுல் வந்து இது என்னன்னாக்கா ஒரே விஷயம் வந்து, இது வந்து யூனிவர்சல்னு பேர். யூனிவர்சல் எல்லா மேட்டர்ஸ் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் லோயர் பார்த்தோம், எல்வி டீகம்போசிஷனுக்கு வந்து அது வந்து அதுக்கு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், கியூஆருக்கு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. குளோஸ்க்கு பார்த்தோம், குளோஸ்க்கு வந்து பார்த்தோம், ஐகன் பார்த்தோம், ஐகனுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக பார்த்தோம். எஸ்விடி மொத்தம் எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும், ஆல் இன் ஆல். ஓகேவா? ஒரு 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 ஒன்று சொல்யூஷன் ஃபார் மெனி ப்ராப்ளம்ஸ். எல்லா மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, எஸ்விடி பயன்படுத்த முடியும். ஓகேவா? பயன்படுத்த முடியும், இந்த டீகம்போஸ் பயன்படுத்தி பண்ண முடியும் உங்களுக்கு. சரிதானே? அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல். கிட்டத்தட்ட இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூ மாதிரி தான். சின்ன ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டு நாளைக்கு பண்ண போகிறோம் உங்களுக்கு. நாளைக்கு பண்ணுறேன். பாருங்க, the most known and widely used matrix decomposition வந்து இதுதான், எஸ்விடி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து நீ நீ எது வேணாலும் நீங்கள் வந்து போகலாம், எந்த மேட்ரிக்ஸ் போனாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்க உங்களுக்கு அப்புறம். ஓகேவா? எல்லா மேட்ரிக்ஸ் வந்து சூட்டபிளாக இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? அவ்வளோதான், பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. இது வந்து இப்போ இது வந்து ரொம்ப இது மோர் ஸ்டேபிள் தேன் அதர் மெத்தட்ஸ் இருக்குமே. இது அப்படி பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து தெரியும். ஃபேக்டரைஸ்னா இன்னொரு வார்த்தை வந்து உங்களுக்கு டீகம்போசிஷன் அர்த்தம் உங்களுக்கு. மேட்ரிக்ஸ் வந்து டீகம்போஸ் பண்ணுறவங்களுக்கு. சரியா? எப்படி பண்ணுறவங்களுக்கு இப்போ அங்கே எப்படி ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டாரை பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து சிங்குலர் வெக்டார் சிங்குலர் வேல்யூஸ் பண்ணுறோம். ஐகன் வேல்யூ வந்து அங்கே ஐகன் வெக்டார்ஸ் ஐகன் வேல்யூ படிச்சிங்க, இங்கே வந்து சிங்குலர் வெக்டார் சிங்குலர் வேல்யூ படிக்கிறீங்க. சிங்குலர் என்ன அர்த்தம்? சிங்குலர்னா அப்படின்னு வார்த்தை ஒன்று இருக்கு, சிங்குலருக்கு மீனிங் ஒன்று இருக்கு. சிங்குலர் மீனிங் படிக்கப்போம், அதே தான் இங்கே பண்ண போகிறோம் உங்களுக்கு. சரியா? ஓகே, இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஐகன் டீகம்போசிஷன். அங்கே என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஐகன் டீகம்போஸ் பண்ணும்போது என்னென்ன இன்சைட்லாம் எடுத்தீங்களோ அதே தான் இங்கே பண்ணுறோம். என்ன விஷயம்னாக்க வந்து ரெண்டு வித்தியாசம். அப்படின்னாக்க எஸ்விடி வந்து ஜென்ரல் அப்ளிகேபிள், ஜென்ரலி எல்லாத்துக்கும் அப்ளிகபிள், எல்லா மேட்ரிக்ஸையும் வந்து டீகம்போஸ் பண்ணும். வேறஸ் வந்து ஐகன் வெக்டார் ஐகன் டீகம்போஸ் வச்சு நம்ம எல்லா டேட்டா செட்டையும் நம்ம டீகம்போஸ் பண்ண முடியாது. இதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து உங்களுக்கு நம்ம எப்படி ஐகன் டீகம்போஸ் பண்ணும்போது ரெண்டு கொடுத்துச்சு, ஐகன் வெக்டார் கொடுத்துச்சு, ஐகன் வேல்யூ கொடுத்துச்சு உங்களுக்கு. இது வந்து 3 கொடுக்கும் வந்து, யூ வெக்டார், வி வெக்டார், அப்புறம் சிக்மான்னு கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? சிக்மா அங்கே எப்படி நம்ம லேம்டாவில் வந்து நமக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் இருந்த மாதிரி இங்கே வந்து சிக்மாவில் வந்து இங்கே வந்து சிங்குலர் வேல்யூஸ் இருக்கும். சிங்குலர் வெக்டார் சிங்குலர் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? இந்த 3 கொடுக்கும் உங்களுக்கு. இதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. பாக்கிலாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். நாளைக்கு பாரம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம். சரிதானே? என்ன உங்களுக்கு மறுபடியும் எதாவது சொன்னல, அந்த எனக்கு 100 காலம் இருக்குது, 100 காலம் வேண்டாம், 50 காலம் மட்டும் போதும். எந்தெந்த காலத்தை ரிமூவ் பண்ணுறது, நேம் காலமா, ஏஜ் காலமா, செக்ஸ் காலமா, மெரிட் ஏதாச்சும் எந்த காலத்தை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பண்ணுறோம். முக்கியமான விஷயம் இமேஜ் கம்ப்ரஷன் பண்ணுறதுக்கு பயன்படுது. முக்கியமான விஷயம் ரெக்கமெண்டட் சிஸ்டம்ஸ். ரெக்கமெண்ட் சிஸ்டம் நம்ம அல்காரிதம் இருக்குது, அதெல்லாம் பண்ண போகிறோம் உங்களுக்கு. சூப்பர்வைஸ்லையும் பண்ண போகிறோம், அன்சூப்பர்வைஸ் பண்ண போகிறோம், ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு. சரியா? ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு. சரியா? இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம். ஜஸ்ட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ அந்த நீங்கள் பார்க்குறீங்களா இமேஜ் கம்ப்ரஷன் வந்து நம்ம வந்து டீப் லேர்னிங் தான் மெயினாக பண்ணணும். நம்ம இமேஜ் கம்ப்ரஷன் அங்கே தான் நம்ம வந்து ஆடி வேர்டு ப்ராசஸிங், அதான் டோக்கனைசேஷன், அது பேர் வந்து டெக்ஸ்ட் ப்ராசஸிங், ஆடியோ ப்ராசஸிங், வீடியோ ப்ராசஸிங், இமேஜ் ப்ராசஸிங்லாம் அங்கே பண்ணணும் நம்ம. அப்போ உங்களுக்கு வந்து இது பயன்படும் உங்களுக்கு. சரியா? அப்படி பண்ண போகிறோம் உங்களுக்கு. இது இன்னொன்று எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த டேட்டா அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த எர்த்குவாக்லாம் உங்களுக்கு வந்து எர்த்குவாக்கு சென்சார் மூலம், இப்போ நீங்கள் மாருதி கம்பெனி கார் கம்பெனி இருக்குனாக்க சென்சார் மூலம் ஒவ்வொரு செகண்ட் வந்து டேட்டா வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து வெரி ஹியூஜ் அமௌண்ட் டேட்டா, ஃபைனான்சியல் டேட்டா, அதெல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து எஸ்பிடி பயன்படுத்துவோம். வெரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. நான் சொல்கிறது டெராபைட் ஆஃப் டேட்டா இருக்குல்ல, அதெல்லாம் டெராபைட் ஆஃப் டேட்டா. ஓகேவா? அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம இந்த எஸ்பிடி வந்து பயன்படுத்துவோம். அப்புறம் வந்து இது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பர்ஷன் டெக்னிக்ஸ் ஒன்று இருக்குது இமேஜ் ப்ராசஸிங்கில். அப்போயெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னாக்க உங்களுக்கு வந்து இந்த எஸ்பிடி பயன்படுத்துவோம். ஓகே, ஜஸ்ட் உங்கள் ஐடியா மட்டும் சொல்கிறேன். ரியல் டைம் வந்து அப்போ தான் போட்டு காமிக்க முடியும். ரைட், இதெல்லாம் முடிச்சிருவோம் நம்ம. 9:55 ஆச்சு. இன்னொரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சிருவோம் நம்ம வந்து. மண்டே முடிச்சிடுறத. நாளைக்கு வந்து பாரி வந்து ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்க வாசி, நாளைக்கு கிளாஸ் கிடையாது நமக்கு. இது அவ்வளோதான். சரியா? எஸ்பிடி முடிச்சுட்டாக்க நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான். எஸ்பிடி முடிச்சிட்டோம்னாக்க நம்ம வந்து நம்ம முடிச்சிட வேண்டியதான். சரியா? அதை முடிச்சிடணும் நம்ம. அவ்வளோதான். எல்லாமே முடிச்சிட்டோம்னாக்க நம்ம வந்து எல்லாமே வந்து முடிச்சிடணும் நம்ம. பாக்கியெல்லாம் நம்ம வந்து இந்த எஸ்பிடி எல்லாமே நம்ம சூடோ யூனிவர்ஸ் நம்ம வந்து ரியல் டைத்தை போடும்போது பண்ண முடியும். நம்ம பண்ணிக்கலாம். நாளைக்கு முடிச்சிடலாம். பெருசு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். பெருசு ஒன்றும் கிடையாது. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ண கொஞ்சம்.